வந்து ஸ்டார்ட் பண்ணிருவோம். நேத்து அப்பவும் சார்ட்ட வந்து நெறைய கிளாரிட்டி கிடைச்சுதுன்னு நெனைக்கிறேன். எனக்கு ஃபர்ஸ்ட்ல வந்து 2, 3 பேர் வந்து ஃபோன் பண்ணி சொல்லியிருந்தாங்க. சார் நீங்க வந்து மோகன் சார்ட்ட வந்து கொஸ்டின் எ எ என்னென்ன விதமா டீட்டெயிலா கேட்டது வந்து எங்களுக்கு வந்து நெறைய நாலேட்ஜ் கிடைச்சுச்சு. பேசலாம் சொல்லியிருந்தாங்க. அ மோகன் சாருக்கு வந்து பெரிய தேங்க் பண்ணிக்கிறேன் சார். சார் நன்றி. ஏன்னா ரொம்ப மக்கள் கேட்கலாம்னு நெனச்ச இந்த கேள்வி தான் நம்ம கேட்டது. நமக்கு ரொம்ப அதுல வந்து இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா இன்னும் நல்லா போனது இன்னும் பெரிய அளவு சந்தோஷம். பெருசா நான் பார்த்தது வந்து சார்ட்ட கேட்டது வந்து என்ன அப்டின்னா, அந்த நம்பர்ஸ் கூடிட்டு இருக்கத சார் கரெக்ட்டா அந்த கிராஃப் குடுத்திருந்தாரு. இந்த நம்பர்ஸ் இன்னமும் கூடுன்றத இங்க முக்கியமான விஷயமா நம்ம பார்க்குறோம். அதான் சார் சொன்னது வந்து அந்த டைப் 1 சுகர் வந்து இன்னைக்கு வந்து ஒரு 100 ஒரு 100 குழந்தை பிறக்குன்னா, அது வந்து 20 குழந்தைகளுக்கு வந்து வாய்ப்புகள் அதிகமா இருக்குன்னுங்கிறாரு. இதெல்லாம் என்ன ஆக போகுது அப்டின்னா, அடுத்த ஒரு 5 வருஷத்துல பார்த்தீங்கன்னா, இதோட சைஸ் இன்னும் பெருசா கூட போகுது. அதான் முக்கியமான விஷயம். இன்னும் 5 வருஷத்துல இது பெரிய அளவுக்கு சைஸ் கூட போகுது. 50% வரைக்கும் மார்க்கெட் இருக்கும் அப்டின்னா, முக்கியமா வந்து இந்தியா வந்து அது பெரிய காரணமா இந்தியா மார்க்கெட் அது பெரிய அளவுக்கு வாய்ப்புகள தருது. ஏன்னா மக்களோட கல்ச்சர், பிளஸ் மக்களோட கேரக்டர், மக்களோட லைஃப் ஸ்டைல் வந்து அந்த அளவுக்கு மிகப்பெரிய காரணமா அமைய போகுதுன்றது தான் மிக முக்கியமான விஷயம். அ இருக்கிறது டைப் 2 சுகர் வந்து பார்த்தீங்கன்னா, சார் சொன்னது ஒரு 50 வயசுக்கு ஆரம்பிச்ச டைப் 2 சுகர்ன்றது, அது 40 ஆகி 35 ஆகி, இப்ப அதுவுமே வந்து 20 வயசுக்கு கீழயே வருது. டைப் 2 சுகர் வருதுன்றது ரொம்ப கஷ்டமான விஷயம் இன்னும். அதே சார் வந்து அ ரொம்ப டீட்டெயிலா குடுத்தாரு. இன்னொன்னு வந்து இன்சுலினோட வேல்யூ எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு முக்கியமா சொல்லியிருந்தாரு. ம். இன்சுலின் இருந்தா தான் நம்ம உடம்புல இருக்க செல்கள் வந்து அடுத்த கட்டம் வந்து அத எடுத்துக்கிட்டு வளரும். சாப்பிடுற சாப்பாடுகள்ல இன்சுலினோட கலந்த ச எனர்ஜி மட்டும் தான் செல் வந்து எடுத்துக்கிறோம். அத எடுத்துக்கிட்டா மட்டும் தான் அத யூஸ் பண்ற மக்களும், யூஸ் பண்ற குழந்தைகளும் வளருவாங்க அப்படின்ட்டு ரொம்ப டீப்பா குடுத்தாரு. சாருக்கு ஒரு பெரிய தேங்க் பண்ணிப்போம். இப்ப இந்த இடத்துல வந்து டயபலைஃபோட கேரக்டர் என்ன அப்படின்னா, டயபலைஃப் வந்து டயபலைஃபோட வேல்யூ இந்த இடத்துல ரொம்ப முக்கியம். இது வந்து நமக்கு வந்து 2017ல இந்த ப்ராடக்ட் வந்து லான்ச் ஆச்சு ஃபர்ஸ்ட்டு. 2017 லாஸ்ட்ல. அந்த டைம்ல நமக்கு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு இதுல வந்து நான் என்ன பண்ணேன்னு சொல்லிருந்தேன். இந்த டயபலிக் ப்ராடக்ட் வந்தப்ப நம்ம மேனேஜ்மெண்டோட கேரக்டர் எப்படின்னா, ஒரு ப்ராடக்ட் குடுப்பாங்க. அது லான்ச் ஆனோனே பார்த்தீங்கன்னா, மக்கள் அத எந்த அளவுக்கு எடுத்துக்கிறாங்க, அது அத வந்து பல்ஸ் பார்ப்பாங்க. என்னதான் ஏகப்பட்ட ஆர்&டி முடிச்சுட்டு வந்தாலுமே, அதுக்கு மார்க்கெட் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுது? மார்க்கெட்ல இதுக்கு என்ன வேல்யூ இருக்கு? எல்லாத்தையுமே அத வந்து பார்ப்பாங்க. ஃபர்ஸ்ட் லாட் வந்துருச்சு. ஃபர்ஸ்ட் லாட் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து, பெரிய அளவுக்கு வரல ஃபர்ஸ்ட் லாட்டு. ஒரு ஒரு மினிமம் சைஸ் தான் வந்துச்சு. வந்த செகண்ட்ல எல்லாம் வந்து எடுத்து காலி பண்ணிட்டாங்க. வந்த செகண்ட்லயே முக்கியமா தமிழ்நாடு மக்கள் பெரிய அளவுக்கு வைப்ரேட் குடுத்துச்சு. ஏன்னா சுகர்ன்ற போட்டு இப்ப சார் சொன்னது மாரியே சுகருக்கான மார்க்கெட்ஸ் கமர்ஷியலா நான் பேசுறேன். சுகருக்கான மார்க்கெட் சைஸ் எந்த அளவுக்குன்னு எல்லாத்துக்கும் தெரியும். அது அன்னைக்கே மார்க்கெட்ல லான்ச் ஆனோனே எல்லாம் பெரிய அளவுக்கு பண்ணிட்டாங்க. நான் என் டீம்ல நடந்த விஷயமே சொல்லுவேன். அப்போ வந்து ஏற்காடுல இருக்கிறோம். ஏற்காடுல வந்து ஒரு ஒன் டே ட்ரெய்னிங் வந்து போயிட்டுருக்கு. 2 நாள் ட்ரெய்னிங். என் டீம் வந்து நாகர்கோயிலேருந்து வந்து அ எஸ்டிசி இருக்கிறாப்புல. அவர்ட்ட பாய் இந்த மாரி வந்து டெவலப் இருக்கா பாய்ன்னு கேட்கிறேன். ஏன்னா ரேட் வந்து அப்போ வந்து நமக்கு ரேட் வந்து நமக்கு லேண்டிங் ரேட் வந்து 1800 எம்ஆர்பி வந்து 2100 அந்த டைம் ஃபர்ஸ்ட் வந்தப்ப. 1800 நமக்கு வந்துச்சு. எம்ஆர்பி வந்து 2700 மொத்தம் ரூ. 300 அந்த ரீட்டெயில் ப்ராஃபிட். அது மேட்ல மொத்தமே 30 டேப்லெட் தான் இருக்கும் அதுல. டெய்லி மார்னிங் ஒண்ணு உண்டு. 30 நாள் வர மாரி குடுத்துருந்தாங்க. பாய் இந்த மாரி வந்து டயப்லைஃப் குடுத்தவங்க பாய் ஒருத்தரு. அவர் திரும்ப கேட்கிறாரு ஸ்டாக் இல்ல. அவர் கண்டிப்பா வேணும்னு ஒரே அடம் பிடிக்கிறாரு. என்ன பண்றது தெரியல பாய். நானும் வெளிய இப்பலாம் கேட்டேன். எங்கேயுமே யார்ட்டயுமே இல்ல. மேனேஜ்மென்ட்ல கேட்டாலும் வரும் வரும்ன்றாங்க. எப்போ வரும்ன்னு கரெக்ட்டா தெரியல. ஏன்னா ப்ராடக்ட் கொஞ்சம் நல்லா டிமாண்ட் ஆயிட்டு. ரிசல்ட் பார்த்து நல்லா டிமாண்ட் ஆயிடுச்சு. பாய் என்ன சொல்றாரு, பாய் அவர் என்ன சொல்ல ராஜா இருக்கு ராஜா நமக்கு தெரிஞ்ச இடத்துல மொத்தம் வந்து 2000 கேட்குறாங்க. ஹலோ என்னங்க இது 2000 எம்ஆர்பியோட கூட சொல்லுங்க. நம்ம எப்படி பேசுறது அவர்ட்ட அப்படின்ட்டு.
என்னங்க எம்ஆர்பியோட கூட சொல்றீங்க. இது எப்படி நமக்கு கட்டுப்படி ஆகுமா? அது வந்து நல்லா இருக்காதுல்ல. தொழில் பண்ற இடத்துல எம்ஆர்பிய விட நம்ம கூட வாங்கி பழக்கம்லாம் இல்ல. அது நல்லாவும் இருக்காது. அண்ட் நான் இத வந்து அந்த அந்த பேஷண்ட்டுக்கு நான் சொல்ட்டேன். இந்த மாரி வந்து கேட்குறாங்க சார். அது நல்லா வேணாம் சார் அது. அது நமக்கு வந்து அது வந்து பேர் கெட்டு போயிரும் அப்டின்ட்டு. பேஷண்ட் என்ன சொல்றாரு, "இல்ல பரவால்ல சார் வாங்குங்கன்றாரு." எனக்கு ப்ரெஷர் ஆகுது. எனக்கு நமக்கு அது அந்த மாரி பண்ணி பழக்கம் இல்லையா? ப்ரெஷர் ஆகுது. பேஷண்ட் வாங்க சார்ன்ட்டாரு. சரின்னு சொல்லிட்டு மீட்டிங் முடிஞ்சிருச்சு. ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு கெளம்புறோம். அப்போ வந்து கார்லாம் கிடையாது. பஸ்ல தான் வந்து போறோம் மீட்டிங்க்கு. பாய் கேட்கிறேன், "பாய் என்ன பாய் சரி பாய் குடுங்க பாய்." அவர் வந்து சரின்றாரு வேணுன்றாரு. அப்டின்னாரு. பேசுறாரு. பேசிட்டு அ அப்ப ஜிபே எல்லாம் கிடையாது. "சரி ராஜா நாளைக்கு நான் சொல்றேன். அங்க போய் வாங்கிக்க ராஜா. 10 மாத்திரை குடுப்பா ராஜான்றாரு." புரியல அப்டின்னேன். என்ன 10 மாத்திரையா? புரியல பாய்ன்னேன். "ஆமா ராஜா 10 மாத்திரை வந்து ரூ. 2500 பாய் ராஜான்னாரு." ஹலோ இல்லங்க நான் பாக்ஸ் கேட்கிறேங்க. பாக்ஸ் தானே ரூ. 2500 சொன்னீங்கன்னேன். ஐயா நீங்க வேற போங்க ராஜா 10 மாத்திரை ரூ. 2500 ராஜா. என்னங்க எனக்கு புரியல. 10 கம்பெனியே 30 மாத்திரை ரூ. 2500 தான் எம்ஆர்பி. நீங்க 10 மாத்திரை ரூ. 2500ன்றீங்க. ராஜா வாங்குனா வாங்க இல்ல விடுங்க ராஜான்றாப்ல. அந்த அளவுக்கு எனக்கு அந்த விஷயம் வந்து பெரிய அளவுக்கு டிஸ்டர்ப் பண்ணுச்சு அந்த இடத்துல. கிட்டத்தட்ட 10 மாத்திரை 7,000 குடுத்து வாங்குனேன் அத. பெர்சனலா வாங்குனேன். ஏன்னா, இது ஏன் சொல்றேன்னா, பேஷண்ட்டுக்கு அது பழகி ரொம்ப டிஸ்டர்ப். அந்த பேஷண்ட் கண்டிப்பா வேணுன்ட்டாப்ல. அடம்புடிச்சுட்டாப்ல அந்த சாரு. பரமக்குடி பெல்ட் அவங்க பேஷண்ட். நல்ல அவங்க ஃபினான்ஷியலா வெல்த்னுவா இருந்தாங்க. அத பத்தி மேட்டர் இல்ல. ஆனா இருக்கவே எல்லாம் 2 பேரும் மக்கள் தானே நோய் இருக்கு. நமக்கு இன்னொன்னு எம்ஆர்பி வாங்குறதே பெரிய டிஸ்டர்ப். அத தாண்டி 10 மாத்திரை 2,500 அதுக்கப்புறம் டோட்டலா பாக்ஸே வந்து 7,500 பேஷண்ட் எனக்கு வேணும் சார் பரவால்ல சார்ன்ட்டாப்ல. இது நல்லா இருக்குன்றாப்ல. அந்த அளவுக்கு மார்க்கெட்ல டயம் லைஃப் வந்து என்னைய ரொம்ப டே 1ல ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுச்சு. அந்த வேலை முடிஞ்சோனே என்ன பண்ணேன் அப்டின்னா, மேனேஜ்மென்ட்ல பெர்சனலா எல்லா பக்கம் கூப்ட்டு பேசிட்டேன். டெப்போ எல்லாத்தையும் பேசிட்டேன். எனக்கு அடுத்த லாட் வரப்ப சொல்லுங்க நான் பல்க்கா எடுத்துக்கிறேன்னு சொன்னேன். அந்த ஒரு இன்சிடென்ட் எனக்கு என் டீம்ல மொத்தம் 60,00,000 ஸ்டாக் இருக்கு. அந்த அடுத்த வாரமே அடுத்த வாரமே 60,00,000 ஸ்டாக் இருக்கு. ஏன்னா இந்த விஷயம் எனக்கு ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுச்சு. டயப்ல குடுத்தது பெரிய எக்ஸ்பெரிமெண்டல் எனக்கு. இந்தியால எங்கேயுமே டேப்ல போக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன். என் டீம தவிர யார் டீமுக்கும் டேப்ல போகணும்னு முடிவு பண்ணி 60,00,000 ஸ்டாக் இருக்கு. பல்க்கா எடுத்தேன். எல்லா பக்கமும் அட்வான்ஸாவே பேமெண்ட் எடுத்து, ஐடி போட்டு கூப்பன் எடுத்து, கூப்பன ரெட்டிங் பண்ணி, இந்தியா ஷாப்லயே கூப்பன வந்து ரெட்டிங் பண்ணி வச்சுட்டு, என் பெர்சனல் பிவிசில எல்லாத்தையும் வந்து ரெடிங் பண்ணி வச்சு, கம்பெனிக்கு எல்லா மெசேஜ் பண்ணிட்டேன். அடுத்த லாட் வந்தப்ப கிட்டத்தட்ட ரூ. 60,00,000 ஸ்டாக்கு. எ எங்கேயுமே டேப்லெட் கிடைக்காது. என்கிட்ட மட்டும் தான் கிடைக்கும். அந்த அளவுக்கு ஃபுல்லா வந்து தம் பண்ணி எல்லா டீமுக்கும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டேன். ஏன்னா, அந்த அளவுக்கு மார்க்கெட்ல நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தது. ஒரு பேஷண்ட்டுக்கு ரிசல்ட் ஆனா, அவர் எந்த அளவுக்கு வேணாலும் டீப்பா இறங்குனாருன்னு அந்த விஷயத்த நான் ரொம்ப பார்த்தேன். அந்த மாரி ஒரு திரும்ப நம்ம டீம் யார்ட்டயும் இதனால தான் நான் வந்து புக் எப்பயுமே நம்ம கேரக்டர் புக்கு வந்து ஏன்னா ஒரு டைம் வந்து புக்கு வந்து நம்ம டீம்ல புக்கு இல்ல. அதே மாரி புக்கு கேட்க போறப்ப, அந்த வேற லீடர் வந்து நம்மட்ட பேசின ஸ்லாங் ரொம்ப இதா இருந்துச்சு. அதனால இனி நம்ம டீம் எங்கேயும் புக்குக்காக கூட யார்ட்டயும் கையேந்த கூடாதுன்னு நெனச்சேன். நான் எப்பயுமே லாட்டா அடிச்சு வச்சிருந்தேன் புக்லாம். அந்த மாரி டேம் லைஃப் கேரக்டர் பொறுத்து பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்ல பார்த்தீங்கன்னா, ரிசல்ட் அந்த அளவுக்கு சென்சிட்டிவான ப்ராடக்ட்டா நான் பார்த்தேன். ஏன்னா, அ ஒரு நாளைக்கு 20 எம்எல், 30 எம்எல் இன்சுலின் போட்டுருந்தவரு, அது இன்சுலின் அளவு குறையிறப்ப, அவருக்கு கிடைச்ச சந்தோஷம், இன்சுலினோட அளவு குறையப்ப உடம்புல நடந்த மாற்றங்கள், இன்னொன்னு அவர் ரொம்ப கருப்பாக ஆரம்பிச்சுட்டாரு, அந்த பேஷண்ட். அதெல்லாம் நமக்கு உள்ள டீட்டெயிலா அதுக்கப்புறம் போய் பார்க்குறப்ப தான் நம்ம பார்த்தோம். அப்ப இந்த இடத்துல இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, டயபலைஃப் வந்து அவருக்கு ரொம்ப அளவுக்கு இம்ப்ரெஸ் பண்ணிருச்சு அவர. அவருக்கே டயபலைஃப் எடுக்க ஆரம்பிச்சப்ப, இன்சுலின் பொறுப்பா ஆரம்பிச்சப்ப பார்த்தீங்கன்னா வந்து அவருக்கு வந்து அவர் வந்து கிரீனிஷ் ஆக ஆரம்பிச்சுட்டாப்ல. தல சுத்தல ஆரம்பிச்சுட்டாப்ல. என்ன ரீசன்னா, இன்சுலின் போட்டு மாத்திரை எடுக்கப்ப சுகர் லெவல் குறைய ஆரம்பிச்சுச்சு. டக்குனு வந்து லோ சுகர் ஆக்கிருச்சு. அப்ப டாக்டர் கேட்டப்ப, "என்னாச்சு இவ்ளோ லோ சுகர் ஆகுது? நீங்க வேணா இன்சுலின் வேணா" அவர் மாத்திரை சாப்பிடுறத அவர் வெளியில சொல்லல அந்த சார். அப்ப நீங்க போற இன்சுலின் வேணா குறைச்சுக்கன்னு சொல்லி இன்சுலின் குறைச்சுட்டாப்ல. அதுக்கப்புறம் மாத்திரை எடுக்குறாப்ல. திரும்ப கிரீனஸ் ஆயிருக்கு. திரும்ப ஒரு 10 நாள் கழிச்சு திரும்ப நீங்க ஏன் இன்சுலின் நிப்பாட்டிங்க உங்களுக்கு வந்து சுகர் சரியாயிடுச்சு போல இருக்கு. அப்படின்ற அளவுக்கு சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க.
டோட்டலா இன்சுலின் நிப்பாட்ட ஆரம்பிச்சுட்டாப்ல. நிப்பாட்டி மாத்திரை மட்டும் யாருக்கு இருக்காது. அடுத்த ஒரு 10 இதெல்லாம் நடக்குது. இதெல்லாம் 1 மாசத்துல நடக்கிற விஷயம். இம்மீடியட்டா. அதனால அவரு என்ன வேணாலும் பண்ண தயாரானது. அந்த பேஷண்ட்ட பொறுத்தவரைக்கும். அடுத்து இதெல்லாம் நடக்கிறப்ப ஆட்டோமேட்டிக்கா ஒரு 5 நாள், 10 நாள்ல இந்த இடத்துல டயபலைஃப் இல்லைன்றப்ப அவரு எக்ஸ்ட்ரீம் ஆயிட்டாப்ல. மார்க்கெட் பொறுத்தவரைக்கும் நான் வந்து நம்ம மேனேஜ்மெண்ட் நம்ம இது ஆக்சுவலா வந்து பீட்டர் ஜோஸ்லிங் அப்படின்னு இந்த ப்ராடக்ட்க்கான சயின்டிஸ்ட் வந்து அ ஈகேவோட சயின்டிஸ்ட் அவரு. மிஸ்டர் பீட்டர் ஜோஸ்லிங். இந்தியா அவர் நம்ம கம்பெனிக்கான ஆத்தரைஸ்ட் சயின்டிஸ்ட் கிடையாது. நம்ம கம்பெனி அப்பாயிண்ட் பண்ண சயின்டிஸ்ட் கிடையாது. அவர் ஒரு இண்டிவிஜுவலா அவர் வந்து ஸ்பெஷலா சொல்லுவேன். அவரு இந்தியால இந்த ப்ராடக்ட் வந்து நம்ம கூட மட்டும் தான் அவர் வந்து டை அப் பண்ணி மார்க்கெட் பண்றாப்ல. அவர் வந்து அவருக்கு வந்து ஷேரிங்ல தான் இந்த இந்த சிஸ்டம பண்றாங்க. இந்த ப்ராடக்ட்டோட கேரக்டர், இந்த ப்ராடக்ட்டோடக்கான ஃபார்முலா எல்லாமே அவர் தான் ஆத்தரைஸ் அவர்கிட்ட மட்டும் தான் காப்பி இருக்கு. காப்பி ரைட்ஸ் இருக்கு. அவர் தான் அதுக்கான ரைட்ஸ் பெர்சனல். இந்தியால இந்த ப்ராடக்ட் ஏன்னா அவர் வேர்ல்டு வைடா நெறைய கம்பெனிக்கு பண்றாப்ல, நெறைய கண்ட்ரிக்கு பண்றாப்ல. இந்தியால இந்த ப்ராடக்ட் நம்மகிட்ட மட்டும் தான் கிடைக்கும். அந்த மாரி தான் அக்ரீமெண்ட். இப்ப நம்மளே வந்து யுஎஸ்ல போய் இதே ப்ராடக்ட் நம்ம கம்பெனி யுஎஸ் போறப்ப, இந்த ப்ராடக்ட் அங்க லான்ச் ஆகுமா கேட்டா தெரியாது. ஏன்னா அங்க வேற ஒரு கம்பெனியோட இவர் வந்து டை அப் பண்ணி பண்றாரு. இந்தியா மார்க்கெட் பொறுத்தவரைக்கும் நம்ம பேசுறோம். அப்ப இந்தியால இந்த ப்ராடக்ட் நம்ம கம்பெனி மூலம் தான் கிடைக்கும். வேற யார் மூலமும் போகாது. அடுத்து வேற யாருக்கும் இந்த ப்ராடக்ட் கிடைக்காது. அந்த அளவுக்கு இந்த ப்ராடக்ட்க்கான மெனக்கெடல் அவ்வளவு தூரம் மெனக்கெட்டுருக்காரு. இன்னும் சொல்லப்போனா இந்த ப்ராடக்ட்க்கான பேஸ் இருக்கு பார்த்தீங்கன்னா, வெள்ளப்பூடு தான் இந்த ப்ராடக்ட்க்கான பேஸ். நம்ம ஊர்ல விளையிற வெள்ளப்பூடுக்கு அது முக்கியமா வந்து மலையில கிடைக்கிற வெள்ளப்பூடுக்கு இங்க வேல்யூ அதிகம். இந்த ப்ராடக்ட்ல அதுதான் முக்கியமான விஷயம். இது கண்ணுக்கு தெரியாத அ வாய்வு நம்ம வெள்ளப்பூட உரிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்மெல் வரும். அந்த காரத்தன்மை நம்ம மூக்குக்கு தெரியும். அந்த அந்த அளவுக்கு தெரியிற அந்த வெள்ளப்பூடோட காரத்தன்மைய இவங்க பார்த்தீங்கன்னா வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அந்த கண்ணுக்கு தெரியாத வெள்ளப்பூடோட காரத்தன்மைய அ அதுல வந்து உருவாகுற அலின் அப்படின்ற அ அ ஒரு கேஸ் ஃபார்ம் ஆகும். அந்த கண்ணுக்கு தெரியாத அந்த அந்த எப்படி சொல்லலாம்? அதோட காம்பினேஷன்ல 2, 3 கெமிக்கல் 2, 3 கெமிக்கல் கிடையாது. அதோட எப்படி சொல்றேன்னா, ஆம் ம் அ அலிசின் அதோட பேரு. அதோட காம்பினேஷனா இன்னும் கொஞ்சம் 2, 3 கேரக்டர இன்டாக்ட் பண்ணி, அத வந்து அ அலின் அப்படின்ற மாத்தி, அதுலருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அதுலருந்து அந்த 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 கண்ணுக்கு தெரியாத வாயுவ அத பவுடர் ஆக்கி, அத கேப்சூல் ஃபார்மேட்ல அவரு குடுத்துருக்காரு. இது பேஸ் என்ன பண்ணுது அப்படின்னா, இத அவங்க சைடு பெர்சனலா சொல்றது ஒரு நாளைக்கு 2 தடவ சொல்றாங்க. அந்த சயின்டிஸ்ட் சார்பா. நம்ம மேனேஜ்மென்ட் பெர் டே வந்து 1 கேப்சூல். இது முக்கியமா சாப்பாடுக்கு முன்னாடி எடுத்துக்கலாம், சாப்பாடுக்கு அப்புறம் வைக்கலாம். மேனேஜ்மென்ட் சார்பா நம்ம சொல்லி சாப்பிட்டதுக்கு அப்புறம் எடுக்கிறதுன்னு சொல்லிட்டு பெஸ்ட்டா சொன்னாங்க. குறைஞ்சது ஒரு 1 மணி நேரம் கழிச்சு எடுக்க சொல்றாங்க. அவங்க சைடு சொல்றது. இத எடுக்கிறப்ப என்ன நடக்குது அப்படின்னா, இம்யூனிட்டி பூஸ்ட்டா அந்த இடத்துல வேலை பார்க்குது. முக்கியமா கணையத்த ஃபோக்கஸ் பண்ணி இதோட நாலேட்ஜ வந்து ஸ்டிமுலேட் பண்ற வேலைய இது அழகா பாக்குது. முக்கியமா வந்து ப்ரீ ரேடிக்கல அ எதிர்த்து இது ஃபைட் பண்ணி செல்ஸோட நாலேட்ஜ இது வந்து பேலன்ஸ் பண்ணுது. செல்ஸோட நாலேட்ஜ இன்கிரீஸ் பண்ணுது. அத வந்து இது வந்து செல்ஸோட நாலேட்ஜ வந்து புரொடெக்ட் பண்ற வேலைய இது அழகா பாக்குது. ப்ளஸ் வந்து முக்கியமா இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா, பிளட் சுகர் லெவல கண்ட்ரோல் பண்ணுது. இதுதான் அந்த சாருக்கு நடந்த விஷயம். நம்ம நான் மார்க்கெட்ல குடுக்குற எக்ஸ்பீரியன்ஸ நான் வந்து சேர்த்து முடிக்கிறேன்னு சொல்லிறேன். பிளஸ் வந்து இம்யூனிட்டி லெவல்ல இன்கிரீஸ் பண்றப்ப, ஆ இம்யூனிட்டி லெவல் இன்கிரீஸ் பண்றப்ப, பொதுவா அந்த வைரல் மாதிரியான இன்ஃபெக்ஷன பிளஸ் வந்து பாக்டீரியல் மாதிரியான இன்ஃபெக்ஷன இத வந்து அத வந்து ஃபைட் பண்ற நாலேட்ஜ் இருக்கு. ஆனா நம்ம இதுக்கு முக்கியமா வந்து நமக்கு வந்து சுகருக்காக இத நம்ம மார்க்கெட் பண்றோம். ஆனா இதோட கேரக்டர் பெரிய அளவுக்கு சப்போர்ட் ஆகுது. இதோட வந்து ஹார்ட்ல படிமானமாகுற அந்த கொழுப்புகள்லாம் இது வந்து கரைக்க ட்ரை பண்ணும். ஏன்னா வந்து இது வந்து அந்த வெள்ளைப்பூடுல இருக்க நாலேட்ஜ் எடுத்து பண்ணனால, உடம்புல எங்கேயாவது அன்வான்டடான கொழுப்புகள் படியுதோ, அதெல்லாம் கரைக்க சப்போர்ட் பண்ணுது. முக்கியமா வந்து டயபெட்டிஸ் பேஷண்ட்டுக்கு வர்ற அந்த ஹார்ட் அட்டாக்லேருந்து அவங்கள அவாய்ட் பண்றதுக்கு பெரிய அளவு சப்போர்ட் பண்ணுது. நார்மலா இருக்க அ அந்த ஹார்ட்ல ப்ராப்ளம் இருக்க மக்கள், கொழுப்பு படிக்கிற மக்கள் இத சாப்பிடலாம். ஆனா முக்கியமா வந்து டயபெட்டிஸ் அஃபெக்ட் ஆன பீப்பிள் அவங்களுக்கு வந்து ஹார்ட்ல சம் இஷ்யூஸ் இருக்கு. அவங்களோட ஃபுட் ஹேபிட் அவங்களோட ஏன்னா அவங்க வந்து டைஜெஷன் பிரச்சனைனால வர டைப் 2 சுகரா பேஷண்ட் இருக்காங்க. இவன் நேத்து ஒரு கால்ஸ் போயிருந்தேன் நேத்து நைட்டு. இது ஃபுல் டே மீட்டிங் முடிச்சுட்டு நைட்டு வந்து அ திருமலை தாண்டி வந்து ஒரு கால்ஸு. அங்க போயிருந்த இடத்துல ஒரு பையன் சின்ன பையன் தான். அந்த பையன் வந்து ஒரு ஏஜ் வந்து 22.
அந்த பையன் வந்து நைட்டு 3 மணிக்கு தான் தூங்குவானாம். நைட்டு 3 மணிக்கு தான் தூங்குவானாம். அவங்க அம்மா திட்டுறாங்க. காலையில 11 மணி, 12 மணிக்கு தான் எந்திரிப்பானாம். இப்ப காலேஜ்ல முடிச்சுட்டான்னு தெரியல. வீட்ல தான் இருக்கான் போல இருக்கு. மொபைல் பார்த்துட்டே இருக்கான் போல இருக்கு. இதெல்லாம் என்ன நடக்கும் அப்டின்னா, அவனோட உடம்புல என்ன நடக்கும் அப்டின்னா, ஆ ஆட்டோமேட்டிக்கா அவனோட உடம்போட கண்டிஷன் எப்படி போகும் ஃபியூச்சர்ல அப்டின்னா, அவனுக்கு ஆல்ரெடி கான்ஸ்டிபேஷனுக்குள்ள போயிட்டான். நம்ம நம்ம பார்த்த வரைக்கும் பார்த்துட்டோம். அவங்கட்ட சொல்லிட்டோம் ஆமான்ட்டாங்க. கான்ஸ்டிபேஷன் மலச்சிக்கல் அதிகமா இருக்கு. ஏன்னா 12 3 மணிக்கு தான் விடியகாலை 3 மணிக்கு தான் தூங்குறான். அவங்க வீட்ல சொன்னாங்க கோழி கூவுறப்ப தான் தூங்குவேன்ட்டாங்க. இதுல என்ன பண்ணும் அப்டின்னா, ஃபியூச்சர்ல அவனோட ஒரு ஏஜ் ஃபேக்டர் ஒரு இப்ப 22 வயசு அவனுக்கு. இன்னொரு 10 வருஷத்துலயே அவன் வந்து பெரிய அளவுக்கு அஃபெக்ட் ஆக ஆரம்பிச்சான். அது கூப்பிட்டு நேரத்தையே சொல்லிட்டு வந்துட்டோம். பெரிய அளவுக்கு அஃபெக்ட் ஆக ஆரம்பிச்சுருவான். இப்பயே அவனோட கண்டிஷன் பார்த்தீங்கன்னா, அ அவனோட ஜீவசத்துலாம் உடைய ஆரம்பிச்சுருச்சு. அவனோட அவங்க கூப்பிட்டது அவங்க ஸ்பேஸ்ல வந்து ஃபேர் ஃபால்ஸ்ன்னு விஷயம் சொன்னாங்க. இன்னும் ஒரு 5 வருஷம் 3 வருஷம் டோட்டலா அவனுக்கு வந்து பெரிய அளவுக்கு தலையில வந்து வழுக்கை ஆகுற மாரி பெரிய சிச்சுவேஷன் வந்துருச்சு அவனுக்கு. அவன் உடம்பு கண்டிஷன்ல. ஈஸியா இப்படியே இருந்தான்னா, நேத்தே பார்த்தப்போ வந்து அவனுக்கு வந்து ஹீமோகுளோபின்லாம் கம்மியாக ஆரம்பிச்சுது. உடம்பு ஃபுல்லா வந்து ஸ்கின் டிசீஸ் வர்றதுக்கு முன்னாடி அந்த சிம்ப்டம்ஸ்லாம் நேத்து நான் பார்த்தேன் அவன்ட்ட. அ கான்ஸ்டிபேஷன் பெரிய அளவுக்கு இருக்கு அந்த பையனுக்கு. ஆட்டோமேட்டிக்கா இப்ப அவனுக்கு ஒரு மேரேஜ் ஃபங்ஷனுக்குள்ள போறான் அப்படின்னா, அவனுக்கு டோட்டலா அது தாம்பத்தியத்துக்கான அன்ஃபிட் கண்டிஷன நோக்கி அவன் போயிட்டு இருக்கான். இந்த வயசுல எப்படின்னா, இன்னொரு 5 வருஷம் கழிச்சு பார்த்தீங்க அப்படின்னா, கண்டிப்பா அவன் டயபெட்டிஸ் பேஷண்ட்டா கன்வெர்ட் ஆயிருவான். அந்த அளவுக்கு அவனுக்கு உடம்புல அந்த டைஜெஸ்ஷன் கெப்பாசிட்டியே கிடையாது. இப்ப நம்ம சொல்றது வந்து டைப் 2 சுகர பொறுத்தவரைக்கும் நம்ம இப்ப பேசிட்டு இருக்கோம். நார்மலா. மார்க்கெட் பொறுத்தவரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 2 விதமான மக்கள் இருக்காங்க. சார் நீங்க சொன்ன மாரி டைப் 1, டைப் 2 சாரி. அ அ டைப் 1, டைப் 2 பேஷண்ட் வந்து 2 பேர் இருக்காங்க. ஒரு செகண்ட். சாரி. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, நம்ம பேச வந்து டைப் 2 சுகர் பத்தி பேசிருக்கோம். மார்க்கெட்ல வந்து பார்த்தீங்கன்னா, சார் சொன்ன வந்து எடுத்து வந்து டைப் 1, டைப் 2 வந்து 2 விதமான மக்கள் இருக்காங்க மார்க்கெட்ல. டைப் 1 வந்து சார் சொன்ன மாரி நேத்து கணையம் அதோட அறிவ இழந்துருச்சு. கணையத்தோட பேசிக்கான வேலை என்ன? இன்சுலின் வந்து செக்ரீஷன் பண்றது. இன்சுலின் உற்பத்திய பெருக்கிறது. இன்சுலின் கிடைச்சா மட்டும் தான் நம்ம சாப்பிடுற சாப்பாடு சத்துக்களா மாறப்ப, அந்த சத்துக்கள் இன்சுலினோட மிங்கில் ஆகுறப்ப, இன்சுலினோட அதாவது எது நல்ல சுகர் அப்படின்னு சொல்றதுன்னா, இன்சுலினோட கலக்கிற சாப்பாடு வந்து அந்த வந்து நம்ம மொத்தம் வந்து நம்ம வந்து சாப்பிடுற சாப்பாடும் இந்த வந்து ஒரு 5, 6 விதமான கேரட்டு சாப்பிடுவோம். ஆ விட்டமின்ஸ், மினரல்ஸ் பிளஸ் வந்து ஃபைபர்ஸ் இந்த மாரி நாலேட்ஜா நம்ம ஃபுட் எடுத்துக்கிறோம். இத எது வந்து சுகரா எடுத்துக்கிறோம்னா, மாவுச்சத்து மட்டும் தான் சுகரா மாறும். சரிங்களா? அந்த மாவுச்சத்து குளுக்கோஸா மாறும். அந்த மாவு சத்துமே குளுக்கோஸா மாறப்ப அது நல்லா ஈஸியா டைல்யூட் ஆயிருக்கணும். அந்த மாவுச்சத்து ஈஸியா டைஜெஷன் ஆன மாவு சத்தா இருக்கணும். செரிமானமான பக்குவப்படுத்தப்பட்ட செறிவூட்டப்பட்ட சுகருக்கு மட்டும் குளுக்கோஸ் மட்டும் தான் இன்சுலினோட உள்ள போறப்ப அது நாலேட்ஜ் எடுத்துக்கணும். அந்த சுகர மட்டும் தான் நம்ம உடம்புல இருக்க செல்கள் சாப்பிடும். இந்த இடத்துல அந்த இன்சுலின் கிடைக்காத ஒரு நீங்க சாப்பிடுறீங்க, அது இன்சுலினோட மிங்கில் ஆகல அப்படின்னா, அந்த சுகர் வந்து இந்த இடத்துல வந்து கெட்ட சுகரா மாறும். அப்பதான் வெளியேருந்து நம்ம வந்து இன்சுலின் பேஷண்ட் வந்து இன்சுலின் எடுத்துக்கலாம். இது வந்து டைப் 2 சுகர். டைப் 1 சுகர்ன்னு பேசலாம் வந்து அவன் வந்து அந்த அறிவ இழந்துருச்சு. கணையம் இயற்கையாவே இன்சுலின் குடுக்கல மறந்துருச்சு, இல்ல இழந்துருச்சு. இல்ல அதுக்கான நாலேட்ஜ் அது அ ஒரு இடத்துல கன்ஃப்யூஸ் ஆயிடுச்சு அப்படின்னா, அந்த இடத்துல இன்சுலின் செக்ரீஷன் ஆகாது. பேசிக்கா வந்து நம்ம டயப லைஃபோட கேரக்டர் என்னன்னா, சுகர கண்ட்ரோல் பண்ணணுன்றது அவங்க பெர்சனலா சொல்றது. மார்க்கெட்ல வந்து அவங்க குடுக்குறது. நான் பார்த்த வரைக்கும் இது வந்து பிளட் சுகர் கண்ட்ரோல் பண்றது அது மாற்று கருத்து இல்ல. முக்கியமா இன்சுலின் கிடைக்கிறதுக்கு பெரிய அளவுக்கு அற்புதமா வேலை பாக்குது. கணையம் அது வேலைய இழந்தது. ஏன்னா வந்து அ கர்ப்ப காலத்துல பெண்களுக்கு சம்டைம் வந்து அவங்க அவங்க அந்த அவங்க கன்சீவ்லருந்து அவங்க டெலிவரி வரைக்கும் அவங்க டிராவல்ல சம்டைம் அவங்களோட கணையம் வந்து அந்த நாலேட்ஜ மறந்திருக்கலாம். அ இழந்திருக்கலாம். திரும்ப டெலிவரிக்கு அப்புறம் திரும்ப வந்து அதுவே வந்து திரும்ப வந்து ரெஜுவினேஷன் ஆயிரும். திரும்ப வந்து நாலேட்ஜ் ஆயிரும் சம்டைம்.
இல்ல அது நாலேட்ஜ் ஆகல அப்படின்னா, அதுவும் அவங்க வந்து டைப் 1 சுகர்லயே இருப்பாங்க. இந்த மாரி இடத்துல டேப்லெட் ப்ராடக்ட் எடுக்குறாங்க அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா 2 மாசம், 3 மாசத்துலயே அந்த டைப் 1 சுகர்லருந்து அவங்க வெளிய வந்துரலாம். இந்த இடத்துல நம்மளோட டயாபலைஃப் என்ன பண்ணும்னா, அந்த கணையத்த ஸ்டிமுலேட் பண்ணி, இயற்கையாவே அது இன்சுலின் செக்ரீஷன் பண்ற நாலேட்ஜ அது வந்து அழகா குடுத்துருது. நம்ம இதுல பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்டிமுலேட் பண்ற வேலைய ஒரு 2, 3 ப்ராடக்ட் நம்ம இதுல பார்க்கும். எது எது பார்க்கும்னா, ஃபர்ஸ்ட் வந்து 95 அந்த ஸ்டிமுலேட் பண்ற வேலைய பார்க்கும். பொதுவா அதோட வேலைய ஸ்டிமுலேட் பண்ணும் அழகா. அது வந்து செல் குரோத்த இது பண்ணும். அ டெட் செல்ல வந்து ரெஜெனரேஷன் பண்ணும். இல்லாட்டி தூக்கி டிஸ்போஸ் பண்ணி கேன்சர் செல்லா இருந்தா கூட அத டிஸ்போஸ் பண்ணி, இதனால செல் புரொடக்ஷன் செல் மெ மெ அ மெட்டபாலிசம் இன்கிரீஸ் பண்ணி செல் குரோத் அதிகப்படும். அடுத்து இது போக ஸ்டிமுலேட் பண்ற வேலைய 95 பார்க்கும். இதுக்கடுத்து மேன்செக்டிவா வந்து மைக்ரோ லெவல்ல பிளட் சர்க்குலேஷன் மோட்டிவேட் பண்ணும். பிளஸ் வந்து அதோட கேரக்டர் ஸ்டிமுலேட் பண்ணும். பிளஸ் வந்து வெல்ஹார்ட்டோட கேரக்டர் அல்ல அதுல இருக்க மருதப்பட்டியோட கேரக்டரும் அந்த ஸ்டிமுலேட் பண்ற வேலைய பார்க்கும். முக்கியமா கணையத்த ஸ்டிமுலேட் பண்ற வேலைய நம்மோட டயாபலைஃப் பண்ணும். இந்த டயாபலைஃப் அது நம்ம டயாபலைஃப் வந்து அந்த கணையத்த ஸ்டிமுலேட் பண்றப்ப, அதோட வேலைய திரும்ப ரீஆக்டிவேட் பண்றப்ப, அந்த வேலையோட அந்த அதோட நேச்சரான வேலைய அது இழந்துறப்ப, மறந்துறப்ப, அத அழகா டியூன் பண்ணிக்கிற வேலைய டயாபலைஃப் அழகா பண்ணும். நான் டைப் 2 சுகர் பேஷண்ட் 100% சுகர் சரியாவான்னு கேட்டா, நான் அது வந்து நான் தெரியலன்னு சொல்லுவேன். அவங்க அவங்கள மானிட்டர் பண்றதுக்கு தயாரா இருக்கிறாங்களா? அவங்க அவங்களோட ஃபர்ஸ்ட் அந்த பேஷண்ட் அவன சரியாவணும்னு நினைக்கிறானான்னு தான் இங்க முக்கியம். ஏன்னா அவங்களோட ஒத்துழைப்பு ரொம்ப முக்கியமான விஷயம் அந்த இடத்துல. எனக்கு சுகர் சரியாகணும். ஆனா நான் பண்ற ரெகுலரான ஆக்டிவிட்டீஸ்லாம் நான் இருப்பேன் அப்டின்னா, நம்ம ஒண்ணும் சொல்ல முடியாது. இந்த இடத்துல டேப்லைஃபோட வேலை முக்கியம் என்னன்னா, இன்சுலின் போடுறாங்க அப்டின்னா, இன்சுலின்லருந்து வெளிய வந்துடலாம். அதிகபட்சம் கேரண்டி 6 மாசத்துல அவங்க வெளிய வந்துடலாம். கேரண்டியா வெளிய வந்துடலாம். அதுல மாற்று கருத்து கிடையாது. ஆனா சுகர்லருந்து வெளிய வருவாங்களான்னு கேட்டா, நம்ம தெரியாதுன்னு சொல்லுவோம். இதே டைப் 1 சுகரு, இன்சுலின் தான் பிரச்சனைன்னா, அழகா இன்சுலின் போடுற டைப் 1 பேஷண்ட்ட வெளிய கொண்டு வந்துடலாம் 6 மாசத்துல. சார் நேத்து சொல்லியிருந்தாங்க. சார் சொல்லியிருந்த விஷயம் பெரிய பெரிய சைஸ். ஏன்னா சார் 30 வருஷமா அதிலேயே டிராவல் பண்ணிட்டு இருக்காரு. 35 வருஷமா அதிலேயே டிராவல் பண்றாரு. அத்தன விதமான மக்கள பார்க்குறாரு. அ அவர் நேத்து ஒரு விஷயம் ஃபீல் பண்ணி சொல்லியிருந்தாரு. கிராமத்தில முக்கியமா கிராமத்தில இருக்க மக்கள் இன்னைக்கு அந்த அந்த அளவுக்கு பாதிக்கப்படுறாங்கன்னு நம்ம பார்க்குறது நம்ம பார்க்கிறது எப்படி சொல்றதுன்னு தெரியல. அந்த இடத்துல வந்து கிராமத்தில தான் விவசாயத்தோட வேலைப்பாடுகள் அதிகமா இருக்கு. விவசாய விளைநிலங்கள் அதிகமா இருக்கு. அவங்க யூஸ் பண்ற கெமிக்கல் அதிகமா இருக்கு. கெமிக்கல் ஃபர்ஸ்ட் அஃபெக்ட் ஆனது அவங்கலாம் அஃபெக்ட் ஆகுறாங்க. நம்ம சார் சொன்னதுக்கப்புறம் யோசிச்சா என்னென்ன விஷயம் அவங்கள பாதிக்குங்கிறது இந்த மாரி விஷயங்கள்லாம் பாதிக்குது. ஒரு இது இந்த பாதிப்பு இருக்கலாம், இல்ல இல்லாம கூட இருக்கலாம் நமக்கு. நம்ம பார்த்து சார் நேத்து ரொம்ப ஃபீல் பண்ணி சொன்னது, கிராமத்தில இருக்க மக்கள் தான் இன்னைக்கு அதிகமா பாதிக்கப்படுறாங்க. முக்கியமா குழந்தைகள் அந்த டைப் 1 சுகர்ல அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அப்ப இந்த இடத்துல டைப் 1 சுகருக்கு வெளியில வாய்ப்பு கம்மி. சரியாகுமா கேட்டா தெரியல. வாய்ப்பு இல்லன்னு சொல்ல முடியாது, தெரியல. ஆனா மார்க்கெட்ல அதுக்கு வாய்ப்பு கம்மியா தான் இருக்கு. ஆனா நம்ம டிராவல்ல இந்த 10 வருஷ டிராவல்ல 2017 நம்ம வந்து நம்ம வந்து டீல் டீல் பண்ணி குடுத்துட்டுருக்கோம். இந்த 8 வருஷ டிராவல்ல பெர்சனலா நான் வந்து 2 வயசு குழந்தைக்கு குடுத்துருக்கேன், 5 வயசு குழந்தைக்கு குடுத்துருக்கேன், 10 வயசு குழந்தைக்கு குடுத்துருக்கேன். காலேஜ் படிச்சுட்டு இருந்து செகண்டரி படிச்சுட்டு இருந்த ஃபாத்திமா காலேஜ்ல ஒரு பொண்ணு. அந்த பொண்ணு நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்க போறப்போ, அந்த பொண்ணு நான் வீட்ல போகும்போது, அந்த பொண்ணு வெறும் வெறும் வந்து நைட்டி தான் யூஸ் பண்ணியிருந்தாங்க. உடம்பு அவ்வளோ மெலிஞ்சிருந்தாங்க அந்த பொண்ணு. அப்பா, அம்மா 2 பேரும் மொத்தம் அவங்களோட ஃபேமிலி இன்கமே மொத்தம் 7,000 தான். அந்த 2 பேரோட ஃபேமிலி இன்கம் 2,000 மொத்தமே 7,000, 8,000 தான். ஒரே ஒரு பொண்ணு தான். அ நான் போயிருந்தப்ப அந்த பொண்ணு தல குப்புற கட்டில்ல படுத்திருந்தாங்க. கன்டினியூஸா அந்த பொண்ணுக்கு டயரியா போயிட்டே இருக்கும். இன்சுலின் எடுத்துட்டே இருக்காங்க. சாப்பாடு எடுக்க முடியல அந்த பொண்ணுக்கு. நம்ம டீம்ல வந்து மேரி மேடம்ன்னு இருக்காங்க. அவங்க டீம்ல வந்து பொற்கொடின்னு ஒரு லேடி வந்தாங்க. அவங்க தான் அந்த கால்ஸ் கூட்டி போயிருந்தாங்க. அவன பார்த்துட்டு ஏன்னா நம்ம குடுக்குற பட்ஜெட்டும் கூட அந்த டைம். டயபலைஃப் 95 இன்னும் ஒரு காம்பினேஷன் குடுத்துருந்தேன். மேன் சக்தி மேல குடுத்துருந்தேன். நான் சொன்னேன், "எம்மா இது உங்களுக்கு பட்ஜெட் கூட தான் இருக்கும். ஆனா பாப்பாவுக்கு ரெக்டிஃபை நான் கண்டிப்பா அவங்க வந்து வெளில வந்து நான் கவலைப்பட வேணாம்னு சொல்லி தான் குடுத்தேன்." ஒரு 2 மாசம் போயிருக்கும். ஃபர்ஸ்ட் மாசம் குடுத்துட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் நான் அந்த டீம் தான் ஃபாலோ பண்ணேன். நான் உள்ள போல. ஒரு 2 1/2 மாசம் இருக்கும். அந்த பொற்கொடின்ற பொண்ணுட்டருந்து எனக்கு வந்து WhatsApp வந்து ஒரு ஃபோட்டோ வந்துச்சு. ஒரு பொண்ணோட ஃபோட்டோ தான் அனுப்பிச்சாங்க. நான் சும்மா ஜாலியா மெசேஜ் என்னம்மா எனக்கு பொண்ணு ஃபோட்டோ அனுப்பிச்சீங்க. நான் ஒண்ணும் யாரும் பொண்ணுலாம் பார்க்க சொல்லலம்மான்னேன். சார் நீங்க வேற நம்ம போய் பார்த்தோம்ல சார். அந்த பொண்ணு தான் சார்ன்னேன். உண்மையில அந்த பொண்ணான்னு கேட்டேன். ஆமா சார் அந்த பொண்ணு தான் சார். அவ்வளோ அழகா இருக்காளுங்க. இப்ப எடுத்த ஃபோட்டோ பழைய ஃபோட்டோ கேட்டேன். சார் இப்பதான் சார் அந்த பொண்ணு நேத்து தான் சார் எடுத்து போட்டிருந்தாங்க எனக்கு. அந்த பொண்ணுக்கு செக் பண்ணல. அந்த டைப் 1 சுகர் இப்ப நில்லுன்னு வந்துருச்சா சார். ரிசல்ட் வந்துருச்சா சார். அந்த பொண்ணு இன்சுலின்லாம் நிப்பாட்டிருச்சு சார். நம்ம ப்ராடக்ட் மட்டும் தான் சாப்பிடுறாங்க அப்படின்னாங்க. அந்த அளவுக்கு ஒரு அற்புதத்த டயபலைட் ப்ராடக்ட் பண்ணுச்சு. கண்கூட பண்ணுச்சு எனக்கு. அதுதான் நான் அந்த இடத்துல ரொம்ப ரொம்ப அப்படியே ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஏன்னா அந்த பொண்ணு எப்படி இந்த கண்டிஷனுக்கு நான் பார்த்தேன். அந்த பொண்ணு அன்னைக்கு அந்த பெட்ல படுத்திருந்த கண்டிஷன கண்ல பார்த்தேன். அப்படியே ரொம்ப கான்ஷியஸ் இல்லாம
நாங்க வந்திருக்கோம். ஒரே ஒரு ட்ரெஸ் தான் போட்டு வச்சேன். நைட் டீம்ல தான் போட்டு வச்சேன். அந்த நைட் டீம்ல அந்த பொண்ணு இருந்த கண்டிஷன் பாவம் ரொம்ப வருத்தம். ஏன்னா பாவம் இவ்வளோ கஷ்டப்படுறாங்க. அவங்களுக்கு இருக்க ஒரே ஒரு பொண்ணு. அதுவும் ரொம்ப லேட்டா தான் மேரேஜ் ஆகி பள்ளி குழந்தை இருந்துச்சு. அந்த பொண்ணுக்கு. 18 வயசு 17 என்னமோ நான் டைப் பொண்ணு இவ்வளோ தூரம் பாதிக்குமா? நான் அன்னைக்கு பார்த்தேன். அது ஒரு டைப் பொண்ணு தான் பாதிப்பான்னு தெரியல. அந்த இடத்துல அந்த பொண்ணு அந்த அளவுக்கு கன்டினியூஸா டைரியா டைப் பொண்ணு தான் காரணமா தெரியல அந்த இடத்துல. நான் பார்த்தப்ப ரொம்ப ரொம்ப மெலிஞ்சிருச்சு. அதேபோல வந்து கோவில்பேட்ல ஒரு பையன். அந்த பையன் வந்து ஒர்க் ஷாப்ல வேலை பார்த்தேன். 18 வயசு கூட கம்ப்ளீட் ஆகல. 14, 15 வயசு. அந்த பையன் 7, 8 வருஷமா இன்சுலின் போட்டுட்டு இருக்கான். நான் பார்த்த டைம்ல. ஒரு 7 8 7, 8 வயசுல போட்டு நான் பார்த்தேன் 14, 15 வயசு இருக்கும். ஒர்க் ஷாப்ல வேலை பார்த்த பையன். அந்த பையன நம்ம டீம்ல இருந்து ஒரு என்னோட பெர்சனல் டிஸ்ட்ரிபியூட்டர் ஒருத்தர் தான் கூட்டி வந்திருந்தாரு. அந்த பையனுக்கு குடுக்க ஆரம்பிச்சேன். அந்த பையன் 2 மாசம், 3 மாசத்துல அது அழகா வெளில வந்தாப்புல. இதெல்லாம் டைப் 1 சுகருக்கு மார்க்கெட்ல ஏன்னா இன்சுலின் போடுறப்ப அந்த பையன் கையிலேயே வச்சிருக்கான். அந்த இன்சுலின் அந்த ஒரு சின்ன பாக்ஸ் மாரி போட்டு கையில வச்சுட்டே இருக்கான். அந்த ஒர்க் ஷாப்ல வேலை பார்க்குற பையன். இத பார்த்துட்டு அதிர்ச்சி. இல்ல அப்பதான் நான் டைப் 1 சுகர பத்தி நம்ம பார்க்குறோம், பேசுறோம், வந்து கவனிக்கிறோம். மார்க்கெட்ல எவ்வளோ என்னது அப்படின்னு கவனிக்கிறோம். அப்ப டைப் 1 சுகருக்கு நான் கிட்டத்தட்ட 7, 8 கேஸ் நான் பெர்சனலா டீல் பண்ணிருக்கேன். டைப் 1 சுகர் அதேபோல நம்ம டீம்ல வந்து பீட்டர்ன்னு சொல்லிட்டு ஒரு எஸ்டிசி லீடர் இப்ப இல்ல. அவர் பிசினஸ்குள்ள வந்ததுக்கு மிக முக்கியமான காரணமே, அவங்க ஒய்ஃப்க்கு வந்து டைப் 1 சுகர். மேம் வந்து சிவகங்கை அ அ டிஸ்ட்ரிக்ட்ல பூந்தியில வந்து ஸ்டாஃப் நர்ஸா இருந்தாங்க. கவர்மெண்ட் பிஹெச்ல. அந்த மேடத்துக்கு நம்ம பெர்சனலா குடுத்துருந்தோம். அந்த மேடத்தோட வீடியோவும் நான் வந்து இடையில போட்டிருப்பேன். வாய்ப்பு இருந்தா நான் திரும்ப வந்து எடுத்து போட்டு விடுறேன். அந்த அம்மாவுக்கு டைப் 1 சுகர். கர்ப்ப காலத்துல வந்த சுகர். அது அழகா அதுவும் வந்து ஒரு 2 மாசம், 3 மாசம் சரியாயிருச்சு. அதுக்கப்புறம் தான் ஒரு பிசினஸ் பெரிய அளவுக்கு ஸ்டார்ட் பண்ணாங்க. இன்னைக்கு இன்னும் சொல்லப்போனா, அந்த ஒரு கேஸ் என்ன பண்ணுச்சுன்னா, இன்னைக்கு நான் என்னோட ஃபர்ஸ்ட் ஐடி என்டிசி சொல்றேன். நேஷனல் பின்கோட் என்டிசின்ற ஐடி. அந்த ஒரு கேஸோட சக்சஸ் வச்சு தான் எனக்கு வந்த பிவி. அத வச்சு வந்த டீம், அத வச்சு வந்த பிசினஸோட சைஸ் தான் அந்த என்டிசின்ற அந்த பிவி. உண்மைய சொல்லப்போனா. அந்த அளவுக்கு ஒரு டைப் லைஃப் வந்து மார்க்கெட்ல அவ்வளோ பேத்துக்கு சப்போர்ட் பண்ணுச்சு. அவ்வளோ பேர வந்து ரெக்டிஃபை பண்ணுச்சு. முக்கியமா இன்சுலினஸ் செக்ரீஷன் பண்ற வேலைய டயபலைட் ப்ரோட்ட அவ்வளோ அற்புதமா பாக்குது, பண்ணுது. ஆனா சுகர 100% சரி பண்ணுமா கேட்டா, டைப் 2 சுகர வந்து 100% சரி பண்ணுமா கேட்டா, சரி பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. பிளட் சுகர கண்ட்ரோல் பண்ணுது. முக்கியமா ஹார்ட் அட்டாக் வராம அவங்கள வந்து பாதுகாக்கிற வேலைய வந்து டயபெட்டிஸ் பேஷண்ட்க்கு ஹார்ட் அட்டாக் வராம பாதுகாக்கிற வேலைய வந்து டயபலைட் பண்ணுது. ஆனா, முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா, இத மட்டுமே சாப்பிட்டு எனக்கு சுகரே சரியாகணும் அப்டின்னா, அந்த இடத்துல டயபலைட் வந்து அந்த வேலைய பாக்கல. உண்மைய சொல்லிருவேன். அப்ப சப்போர்ட்டிவ் சிஸ்டமா நம்ம என்ன பண்றோம், அந்த இடத்துல என்ன குடுத்தோம் அப்டின்னா, அவங்களோட டைஜஷன கவர் பண்ற மாரி கவாச் பிளஸ் பிளஸ் வந்து இம்னோ3 இந்த மாரியான காம்பினேஷன்ல குடுக்குறப்ப, அவங்க 6 மாசம் தொடர்ச்சியா கன்டின்யூ பண்றப்ப, இன்னமும் அவங்களோட சார் அழகா சொல்லியிருந்தாரு. இன்னைக்கு வந்து இந்த டயபெட்டிஸ் வரதுக்கு மிக முக்கியமான ரீசன், அவங்க சாப்பிடுற சாப்பாடுக்கு ஏத்த உடல் உழைப்ப அவங்க குடுக்கல. இது ரொம்ப முக்கியமான விஷயம். உடல் உழைப்பு ரொம்ப முக்கியமான விஷயம். பிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் ரொம்ப முக்கியமான விஷயம். அதுவும் இல்லாம முக்கியமா வந்து அன்வான்டடான ஃபுட்ட ஃபுல்லா அவங்க அவாய்ட் பண்ண வேண்டியது ரொம்ப முக்கியமான விஷயம். அது ரொம்ப லேட் நைட்டா டின்னர் பண்றதுலாம் ரொம்ப தப்பான விஷயம் இந்த இடத்துல அவங்க. இது எல்லாமே டைப் 2 சுகருக்கான மார்க்கெட்ட உண்டு பண்ணுது பெரிய அளவுக்கு. இது எல்லாமே டைப் 2 சுகருக்கான வாய்ப்புகள பெரிய அளவுக்கு உருவாக்குது. நான் மாத்திரை சாப்பிடுவேன். ஆனா என்னோட பெர்சனல் ஆட்டிட்யூட மாத்திக்க மாட்டேன்னு நெனைக்கிற மக்கள்ட்ட ரிசல்ட் வரல. சுகர பொறுத்தவரைக்கும். ஆனா நான் மாத்திக்கிறேன். என் பெர்சனல் ஆட்டிட்யூட மாத்திக்கிறேன். நான் அதிகபட்சம் என்னோட டின்னர ஒரு 7 மணிக்கு 8 மணிக்குள்ள முடிச்சிடுறேன். நான் நல்லா தூக்கத்துக்கு நான் அ தூங்குறதுக்கு நான் சப்போர்ட் பண்றேன். என்னைய நான் மாத்திக்கிறேன். காலையில ஏர்லி மார்னிங் எந்திரிச்சு என்னைய ரெஃப்ரெஷ் பண்றதுக்கு நான் சப்போர்ட் பண்ணிக்கிறேன். அன்வான்டடா ஃபுட் ஹேபிட்ட நான் கரெக்ட்டா அவாய்ட் பண்ணிட்டு, எது டைஜெஸ்ட் ஆகும், எது ஈஸியா டைஜெஸ்ட் ஆகும் அந்த மாரி ஃபுட் ஹேபிட்ஸ் நான் எடுத்துக்கிறேன். முக்கியமா வந்து ஃபைபர் கன்டென்ட்ஸ் இருக்க நாலேட்ஜ் எடுக்கிறவங்களுக்கு அழகா சுகர்லருந்து வெளிய கொண்டு வர வேலைய டயபெடிக் அழகா பண்ணுது. டயபெடிக் மட்டும் இல்ல, காம்பினேஷன் நம்ம போறப்ப பெரிய அளவுக்கு சப்போர்ட்டா இருக்கு. முக்கியமா வந்து நம்மோட 95லாம் என்ன பண்ணோமே தொடர்ச்சியா ஒரு 3 மாசம் சாப்பிட்டோம்னா, அந்த செரிமான மண்டலத்தை புதுசா மாத்திரும். 90 நாள்ல புதுசா மாத்திரும். செரிமான மண்டலமே புதுசா மாறிரும். அந்த அளவுக்கு அந்த வேலைய 95 பாக்குது. பிளஸ் கவாச் பிளஸ் வந்து செரிமான மண்டலத்த பலப்படுத்துற வேலைய கவாச் பிளஸ் பாக்குது. பிளஸ் லிவாகைன் கேரக்டர் நம்ம இந்த இடத்துல சேர்ப்போம். அதுவும் செரிமானத்துக்கு மோட்டிவேட் பண்ணுது. கல்லீரல் சூட குறைச்சு கல்லீரல வந்து பலப்படுத்துறப்ப செரிமான மண்டலம் பலப்படுத்துறப்ப அழகா பித்த நீர் கிடைக்கிற வேலையும் வந்து கல்லீரல் வச்சு நம்ம அழகா பேலன்ஸ் பண்ணி போயிடலாம். இந்த காம்பினேஷனா போறப்ப சுகர்லருந்து அழகா வெளில வந்திருக்காங்க. இந்த டைப் 2 சுகர பொறுத்தவரைக்கும் நம்பர் ஆஃப் டைப் 2 சுகரோட ரிசல்ட் கம்மி மார்க்கெட்ல. அதையும் சொல்லிடுறேன்.
100% சரியாம நம்ம குடுத்த கேஸ்ல, பேஷண்டோட ஒத்துழைப்பு குடுத்த பேஷண்ட் 100% வெளில வந்திருக்காங்க. ஒத்துழைப்பு இல்லாத பேஷண்ட் வெளிய வரவே இல்ல இந்த இடத்துல. நம்ம அதனால தான் பேஷண்ட்ட பொறுத்தவரைக்கும் இன்சுலின் சரி பண்ற வேலையோட சரி பண்ற வேலைய மட்டும் நம்ம நிப்பாட்டிக்கிறது. பெர்சனலா சொல்லப்போனா. ஏன்னா, இன்சுலின் சரி போடுறத நிப்பாட்டுற வேலைய டயபெடிக் வச்சு அழகா பார்த்துரலாம். அது டைப் 1ஓ, டைப் 2ஓ. இன்சுலின் போடுற பிரச்சனை அவங்க அழகா வெளில கொண்டு வரலாம். கேரண்டியா கொண்டு வந்துரலாம். நான் டைப் 2 சுகர்ல இருக்கேன். காலையில 20 எம்எல் எடுக்கிறேன். நைட் 10 எம்எல் எடுக்கிறேன். ஒரு டயப்லைம் எடுத்துக்காம சேர்த்தே எடுத்துக்கலாம். நான் சாப்பிட்டுட்டே வரப்போ 2ஆம் மாசம் பார்த்தீங்கன்னா, நான் காலையில போற 20 எம்எல் 15 எம்எல் ஆக்கிருவேன். நைட்டு போற 10 எம்எல் 5 எம்எல் ஆக்கிருவேன். கொஞ்சமா வெளியில வரலாம். ஆட்டோமேட்டிக்கா 3ஆம் மாசம் பார்த்து காலையில மட்டும் எடுத்துக்கிறேன். நைட் நான் நிப்பாட்டுறேன். டயப்லைம் எடுத்துட்டே இருக்கேன். 4ஆம் மாசத்துக்கு மேல பார்த்தா கொஞ்சம் 5 மாசம் இன்சுலின் வெளிய நம்ம குடுக்குற வேலைய டோட்டலா நிப்பாட்டி வெறும் டயப்லைம் வச்சு சரி பண்ணிடலாம். 6ஆம் மாசம்லாம் அப்படியே 6ஆம் மாசம் முடியிறப்பலாம் எந்த விதமான இன்சுலின் போடுறதுக்கான வாய்ப்புகளே இல்லாம அழகா கொண்டு வந்து நம்ம வந்து நம்மளும் சரி பண்ற வேலைய டைம்லயே பக்காவா பண்ணி குடுக்கும். அது டைப் 1 இருந்தாலும் பரவால்ல, டைப் 2 இருந்தாலும் பரவால்ல. டைப் 1 இனிமேல் டைப் 2 பொறுத்தவரைக்கும் டைப் 1 செம ரிசல்ட்டா இருக்கும். டைம் லைஃப்க்கு பெர்சனலா சொல்லப்போனா டைப் 2 சுகர விட டைப் 1க்கு செம ரிசல்ட்டா இருக்கும் மார்க்கெட்ல. இறங்கி குடுக்கலாம். நல்ல ரிசல்ட்டா இருக்கும். அவன் பினான்சியலா பிரச்சனை இல்லன்ற பட்சத்தில 95 பிளஸ் மேன் சக்திமான காம்பினேஷன் நம்ம போறப்போ இன்னும் செம ரிசல்ட்ட குடுக்கும். டைப் 1க்கு. டைப் 2 சுகர் தான் இங்க பிரச்சனையே மார்க்கெட்ல. ஏன் டைப் 2ன்றது அவங்க கேரக்டர்னால வர பிரச்சனை. அவனோட ஃபுட் ஹேபிட்னால வர பிரச்சனை. அவங்க ஆட்டிட்யூட்னால வர பிரச்சனை டைப் 2. ஏன்னா அந்த ஆட்டிட்யூட ஃபியூச்சர்ல மாத்திக்கணும்னு கேட்டா, மாத்திக்க மெனக்கெட மாட்டேன்டே 50% 70% இதான் இங்க பிரச்சனை. ஏன்னா எங்க பார்த்தாலும் எங்க பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா, அவனோட ஃபுட் ஹேபிட் டோட்டலா மாறிருச்சு. நம்ம பார்க்குற வெளியில போற வர எல்லா பக்கமும் அவனோட ஃபுட் ஹேபிட் மாறியிருக்கு. எல்லா பேருமே கடந்த 10 வருஷமா எல்லா பேருமே நைட்டு தூங்குற டைம் அழகா 12 மணியா மாறிருச்சு. ஒரு 10 மணிக்கு முன்னாடி கூட எல்லா 10 வருஷம் முன்னாடி எல்லாம் தூங்க பழகுனாங்க. இப்ப இந்த மொபைல் பிளஸ் என்விரான்மென்ட் பிளஸ் சோசியல் மீடியா வந்ததுக்கப்புறம் மேக்ஸிமம் பெர்சனாலிட்டியோட கேரக்டர்லாம் மாறிருச்சு. இது இன்னும் அதிகமாகும்னு தான் சொல்றாங்க. இப்ப நேத்து அந்த பார்த்த பையன்லாம் நைட்டு 3 மணிக்கு 4 மணிக்கு தூங்குறது வேலையாவே வச்சிருக்கான். அதுவரைக்கும் அவனோட சேட்டிங்ல இருந்து அவனோட லைஃப் ஸ்டைலே மாத்திட்டான் அந்த பையன். எவ்வளோ பெரிய பாதிப்புக்குள்ள அந்த பையன் அ அ அந்த பையன் எவ்வளோ பெரிய பாதிப்புக்குள்ள இருக்கிறான்றது அவனுக்கு தெரியல. அந்த அளவுக்கு அவனோட நான் பார்த்த வரைக்கும் அவன்லாம் இன்னும் 2 வருஷம், 3 வருஷம் டோட்டலா உடைஞ்சிரும். அவனோட ஜீவ சத்துலாம் உடைஞ்சிரும். அவங்க பேரண்ட்ஸுக்கு வெளியில இருந்து பார்க்குற கவல சொல்றாங்க ஒழிய, நம்ம உள்ள டீமா பார்த்தா அந்த பையன் ஸ்கின் எல்லாமே மாறிடுச்சு நேத்து பார்த்தப்ப. அவனுக்கு எதுவுமே தெரியல பாவம். அவனுக்கு முடி கொட்டுறது மட்டும் தான் தெரியுது. அது மட்டும் தான் அவனுக்கு வெளியில காட்டுற சிம்ப்டம்ஸா இருக்கு. அவனோட உள் சூடு அதிகமா வரப்ப. வேர்க்கால்கள்லாம் முடியல வேர்க்கால்கள்லாம் பலம் இழந்துருச்சு. அது புரோட்டீனே சுத்தமா உடம்புல இல்ல. அந்த அளவுக்கு அவன் 4, 5 எலிமெண்ட் இல்லாம டோட்டலா மாறிடுச்சு பாவம். இந்த இடத்துல நம்ம காம்பினேஷன் குடுத்துருக்கோம். அவன் நம்ம சொல்றது அவன் ஈஸியா டயபெட்டிஸ்க்குள்ள வந்துருவான். இன்னும் 5 வருஷம், 10 வருஷத்துல அதிகபட்சம். 10 வருஷம் கூட அதிகம். அப்ப இந்த மாரி இடத்துல அவங்கள தன்னைய மாத்திக்கிறோம். இப்ப சுகர் வந்துருச்சு. தன்னைய மாத்திக்கன்னு நெனைக்கிற மக்களுக்கு டயப லைஃப் ஆகட்டும், மத்த நம்ம ப்ராடக்ட் ஆகட்டும், அழகா ரிசல்ட் வந்து வெளிய வந்துரும் சார் கண்டிப்பா. முக்கியமா டைப் 1 சுகர அழகா வெளில கொண்டு வந்தது டயப லைஃப் ப்ராடக்ட். ஒரு காம்பினேஷன் பொறுப்பு. இல்ல காம்பினேஷன் அவங்க ஃபினான்ஷியலா பற்றாக்குறையா வெறும் வெறும் டயப லைஃப் மட்டும் குடுத்தா அந்த வேலைய அழகா பண்ணி குடுத்துருது. அது ஒன்ஸ் ஒரு தடவ நாலேட்ஜ் ஆயிடுச்சுன்னா, அதுக்கப்புறம் எந்த மெடிசினுமே தேவையில்ல. உண்மைய சொல்லப்போனா. டைப் 1 சுகருக்கு ஒன்ஸ் அது நாலேட்ஜ் ஆயிருச்சுன்னா, அப்படியே டோட்டலா நிப்பாட்டிடலாம். வேற எதுவுமே தேவைப்படல. அதுக்கப்புறம் இப்போ வரைக்கும் அவங்கள யாருமே இன்னும் என்னைய டச் பண்ணவே இல்ல. அந்த டைப் 1 சுகர் வந்து ரெக்டிஃபை ஆன எந்த பீப்பிளும் இப்போ வரைக்கும் என்னைய டச் பண்ணவே இல்ல. எல்லா பேரும் நம்ம ட்ராக் கூட இருக்கு. எல்லா பேரும் எனக்கு பெர்சனலா அவங்க நம்பர் இல்லாட்டாலும், நம்ம டீம்ல ஒவ்வொருத்தர் செகண்ட் லெவல், தேர்ட் லெவல் வச்சு நம்ம வந்திருக்காங்கல்ல. யார்ட்டருந்து இப்போ வரைக்கும் அது மட்டும் ஃபோன் வரவே இல்ல. பெர்சனலா நான் டீல் பண்ண அந்த கோயில்பட்டி தம்பிலாம் இப்போ வரைக்கும் என்ன கூப்பிடவே இல்ல. அ அந்த மாரி டைப் 1 பொறுத்து செம்ம ரிசல்ட்டா இருக்கு மார்க்கெட்ல. டயபெட்டிக் ஒரு கேரக்டர். டைப் 2 தான் இங்க பிரச்சனை. நான் பார்த்த வரைக்கும். ஏன்னா டைப் 2 இண்டிவிஜுவல் கேரக்டரோட மிங்கில் ஆயிருக்கு. அது மெடிசின் மட்டும் தான் அற்புதம் பண்ணுமானா, மெடிசின் அற்புதம் பண்றத தாண்டி அவன் அற்புதம் பண்ணணும் ஃபர்ஸ்ட் அவனுக்கு. அதான் இங்க முக்கியமான பிரச்சனையா இருக்கு. அது யாருமே ஒத்துழைக்க மாட்டேங்கிறாங்க டைப் 2 சுகர பொறுத்தவரைக்கும் பேஷண்ட். ரொம்ப ரேர். ரொம்ப ரொம்ப ரேர். ஏன்னா கேரக்டரோட இருக்கு. அவங்க கொஞ்சம் ஒரு நியூட்ரிஷனாவே நம்ம இத தான் ஃபாலோ பண்ண சொன்னாலும், 1 வாரம், 2 வாரம் ஃபாலோ பண்ணா அதுக்கப்புறம் அதுக்கு மெனக்கெட மாட்டேங்கிறான். அத ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறான். இதான் இங்க பிரச்சனை. அவனுக்கு இந்த 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 ஸ்பீடான லைஃப் ஸ்டைல்ல அவன் அதுக்கேத்த மாரி அவன அவன மாத்திக்கிட்டு போறானே ஒழிய, அதுக்காக அவன திரும்ப அவன் ரிவர்ஸ்ல வந்து அவன தக்க வச்சுக்கணும். அவன் பேலன்ஸ் ஆன அவன் அவன் பெரிய அளவுக்கு அவன அவன பலப்படுத்தணுன்ற ஒரு அறிவு அவனுக்கு தேவையா இருக்க மாரி. சரி பார்த்துக்கிறோம். ஏன்னா மாத்திரை சாப்பிட்டு கூட இருந்துக்கிறோம்னு நெனைக்கிறானே ஒழிய,
ஒரு டயட்ட மெயின்டெயின் பண்ணணும்னு நினைக்க மாட்டேங்குது. இதான் இங்க பெரிய பிரச்சனையா இருக்கு. மக்களோட மனசு, மக்களோட கல்ச்சர் இதான் இங்க பெரிய பிரச்சனையா இருக்கு அவனுக்கு. நம்ம கவலைப்படுறோம் அவன பத்தி. இப்படி போனா ரொம்ப பாதிப்பாருவான்னு நம்ம யோசிக்கிறோம். ஆனா அவன் அத பத்தி ஆமா சார் நினைக்கிறேன். ஆனா திரும்ப அத சரி பண்ணாம 1 வாரம் மெனக்கிறேன், 1 மாசம் மெனக்குறாங்க. பேஷண்ட்ட பொறுத்தவரைக்கும். ஆனா திரும்ப அசால்ட் ஆயிறாங்க. ஒரு ஏஜுக்குள்ள போற அதாவது ஒரு 50 வயசு, 60 வயசுல இருக்க பேஷண்ட் தான் மெனக்கிடுறாங்க. ஆனா அவனோட டைஜெஷன் அதுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேங்குது. ஏஜ் கரெக்ட்டா அவனுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேங்குது. ஒரு மீடியம் ஏஜ் ஒரு 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 40, 45க்கு முன்னாடி இருக்கிறவங்க அப்படிலாம் அவங்களோட மெனக்கெடல் கம்மியா இருக்கு. ஒரு 50 வயசு, 60 வயசு மேல இருக்கவங்க நான் என்ன வேணா பண்றேன். நீங்க சொல்லுங்கன்னு கேட்கறாங்க. ஆனா அவங்களோட வயசு அதுக்கு ஒத்துழைக்க மாட்டேங்குது. டைப் 2 சுகர் பொறுத்தவரைக்கும். இதுதான் இந்த இடத்துல கன்ஃப்யூஸா இருக்கு. சரி பண்ண முடியுமா கேட்டா 100% சரி பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா சப்போர்ட் பண்ண மாட்டேன்றாங்க தான் இங்க பிரச்சனை. டைப் 2 சுகர பொறுத்தவரைக்கும். நம்ம செரிமானத்த மோட்டிவேட் பண்ணலாம். கவாச் பிரஷ வச்சு மோட்டிவேட் பண்ணலாம். செரிமான மண்டலத்திலே பலப்படுத்தலாம். செரிமான மண்டலத்திலே புதுசாக்கலாம் 95 வச்சு. அதுவும் மாற்று கருத்து கிடையாது. இப்ப ஒண்ணும் இல்ல. நம்மோட மோரல் லைஃப் வச்சு அழகா அழகா டைப் 2 சுகர சரி பண்றதுக்கு சப்போர்ட்டா தான் இருக்கு. மோரல் லைஃப் உள்ள டீப்பா உள்ள நம்ம வந்து அவங்க சப்போர்ட் பண்ணலாம். ஏன்னா 100% ஃபைபர் கண்டென்ட்ஸோட நாலேட்ஜ் அதுல அழகா இருக்கு. இன்னொன்னு அதுவும் ஸ்டிமுலேட் பண்ற ப்ராடக்ட்டா தான் இருக்கு. நம்ம ஒரு காம்பினேஷன் உள்ள போனோம்னா டைப் 2லருந்து வெளிய வரலாம். ஆனா அவன் மெனக்கெடுவானா, ஆஃப்டர் 6 மந்த் கழிச்சு அவனோட லைஃப்ல நம்ம சொல்ற கல்ச்சர்லயே மெயின்டெயின் பண்ணுவான்னு கேட்டா அதான் இதுல இங்க பிரச்சனை. திரும்ப அழகா டைப் 2 சுகர் பேஷண்ட் வந்து நிக்கிறாங்க. ஆனா டைப் 1 இப்போ வரைக்கும் வந்து நிக்கல. நான் பார்த்த வரைக்கும். ஒரு 5 மாசம், 6 மாசம் மெனக்கெடுறாங்க டைப் 2 சுகர் பேஷண்ட். கொஞ்சம் சரியாவும் திரும்ப வந்து அவனோட ரெகுலர் பழைய லைஃப் ஸ்டைல்குள்ள போயிடுறான். ட்ரிங்க்ஸு, லேட்டா தூங்குறது, அவனோட நைட் ஆனா அவனோட அவனோட டயட்டே அவனோட ஃபுட் ஹேபிட்டே வேற மாரி இருக்கு. நைட் ஆனா, நைட் டின்னருக்கு. இந்த மாரி இருக்கிறப்ப அவன் ரிசல்ட் சைஸ் கம்மியா தான் இருக்கு. ஆனா டயபிலை ப்ராடக்ட் பொறுத்தவரைக்கும் நம்ம ஸ்ட்ராங்கா ஒரு விஷயம் சொல்லலாம். இன்சுலின் செக்ரீஷன் ஆகல. மறந்துருச்சு, இழந்துருச்சு. அதுக்கு கெப்பாசிட்டி இல்லாத கடைய கூட அழகா அத ரெஜுமினேஷன் பண்ணிரும். சினிமா அதோட வேலைய பக்காவா ஆரம்பிச்சிருது. திரும்ப இன்சுலின் செக்ரீஷன் பண்ற வேலைய அழகா பண்ணி குடுத்துருது. கணையத்த பொறுத்தவரைக்கும். அத டேப்லெட் அழகா பண்ணி குடுத்துருது. சரிங்களா? உங்களுக்கு இந்த விஷயம் வேற ஏதாவது கொஸ்டின்ஸ்னா நீங்க கேட்கலாம். தேங்க் யூ. நன்றி. சார் வணக்கம் சார். பாலகிருஷ்ணன் பேசுகிறேன் சார். சொல்லுங்க சார். வணக்கம் சார். சொல்லுங்க சார். இப்போ நீங்கள் சொன்னது விஷயத்தை வச்சு அப்பாஸ்ன்ற ஒரு பையன் மூலியமா இந்த சுகர் பேஷண்ட் எடுத்தேன். அப்போ அந்த சுகர் ஆமா. பேஷண்ட் இருக்கும்போது ஆமா. அவங்க காலையில் 10 எம்எம் இன்சுலின் சாயந்தரம் 2 நேரமே போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் எவ்வளோ நாளாக போட்டுக்கிட்டு இருக்காங்கன்னா கிட்டத்தட்ட 15 வருஷமாக போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் எந்த ரிசல்ட்டுமே கிடைக்கல. கடைசியில் வந்து பெருவரில் எடுக்கணும் அப்படின்ற சூழ்நிலைக்கு டாக்டர் இது பண்ணிட்டாரு. அப்போ அவங்க வந்த உடனே என்ன பண்ணேன், இந்த மாதிரி அதெல்லாம் எடுக்காதீங்க, 1 மந்த்து கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நம்முடைய ப்ராடக்டை நீங்கள் எடுத்துட்டு அதுக்கு பின்னாடி நீங்கள் அதை அவங்க என்ன முடிவு எடுக்கணும் நீங்கள் எடுங்க அப்படின்னு சொன்னேன். அப்போ 1 மந்த்தில் வந்து நம்ம ப்ராடக்டை கொடுத்த உடனே அவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஒரு 15 நாள் கழித்து சாயந்தரம் போகிற இன்சுலினை நிப்பாட்டிட்டாங்க. அப்புறம் அதுக்கு பின்னாடி படிப்படியாக ஒரு 2 மாதம் 3 மாதம் கழிச்சு அந்த காலையில் போகிற இன்சுலின் போகிறது அதையும் நிப்பாட்டிட்டாங்க. அப்புறம் தொடர்ந்து கண்டினியூவாக எடுத்து வந்து அவங்களுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா ஒபிசிட்டி இருக்கும், அதே மாதிரி ப்ரெஷர் இருக்கும், எல்லாமே எல்லாமே அவங்கள்ட்ட அட்டாக் பண்ணிருந்துச்சு. அப்போ நம்ம இதை கொடுத்து நைனிப்பையை கொடுத்து யமுனாத்திரியை கொடுத்து நீங்கள் சொன்ன மாதிரி மான் சக்திமான் கொடுத்து இது பின்னாடி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து பிளட் சர்க்குலேஷனே கிடையாமல் போயிருந்துச்சு. அப்போ ஒரு 4-5 மாசத்துலயே கம்ப்ளீட்டா ரெக்கவர் ஆகி வெளியே வந்துட்டாங்க. ஆனா இதுவரையிலும் அவங்க இப்ப சுகர் மாத்திரையே எடுக்கல. என் மாதிரி பக்கம் கற்பாயி உரணி சார். தேங்க்யூ சார். நன்றி சார். இல்ல இல்ல லாஸ்ட் சார் சொல்ற கேஸ் வந்து நம்ம பார்த்த கேஸ் தான். சாரி ஞாபகம் இல்ல. அவர் சொன்ன பேர் சொன்னதுக்கு வந்து ஞாபகம் வந்துச்சு. அது வந்து அந்த கேஸ் வந்து டைப் 1 சுகர். அது வந்து டைப் 2 விட டைப் 1 சுகர். அ அதான் சொன்னேன். டைப் 1 சுகர் வந்து செம்ம ரிசல்ட்டா இருக்கு. டைப் 2 தான் பிரச்சனை. நம்ம பார்த்தோம். டைப் 2னால மெனக்கெட மாட்டேன்ட்டாங்க அவங்க. அந்த பிரச்சனையோடயே வாழ்றேன். ஆனா அவனுக்கு புடிச்ச விஷயத்த விட்டு கொடுக்க தயாரா இல்ல. இப்ப அவன் நான்வெஜ் சாப்பிடுறான். அது அவனுக்கு பெர்சனல். நம்ம அதிலே சொல்லல. அது நம்ம வந்து உணவ நம்ம கண்ட்ரோல் பண்ணல.
ஆனா, அவனே இந்த இப்ப ஜங்க் ஃபுட் மாரியான விஷயத்துக்கு அடிக்ட் ஆன கேரக்டரா இருந்தா, அத விட்டு குடுக்க மாட்டேன். நான் சுகரோட கூட வாழ்றேன். நான் பேஷண்டா கூட வாழ்றேன். ஆனா, எனக்கு புடிச்ச விஷயத்த நான் விட்டு குடுக்க தயாரான கேரக்டர்ல இருக்கிறது தான் டைப் 2 சுகர் பேஷண்டோட மனசா இருக்கு. ஏன் ரொம்ப பிரச்சனையா இருக்கு நமக்கு. டைப் 1 சுகரோட டைப் 2 சரி பண்றது பெரிய டிஃபிகல்ட்டா இருக்கு. நம்மள பொறுத்தவரைக்கும் இல்ல, மார்க்கெட்டுக்கு அப்படிதான் இருக்கு. முக்கியமா வந்து அ நெறைய பேர் வந்து ஸ்ட்ராங்கா பேசிருவாங்க. அவங்க பேசிருவாங்க. பேசிட்டு பெரிய பேக் ஃபயர் ஆயிருது அவங்களுக்கு. டைப் 2 சுகர் படுத்து. என்ன நீங்க இத மட்டும் சாப்பிட்டா போதும்னு சொன்னீங்க அப்படி இப்படின்னு சொல்லி பெரிய கசகசன்னு ஆயிருது மார்க்கெட்ல. நான் அந்த வேலைய பார்க்க வேண்டாம். எப்படியும் என்ன என்ன வாய்ப்போ அந்த வாய்ப்ப சொல்லிட்டு தான் எப்பயுமே கரெக்ட்டா அத வந்து அத என்ன டேட்டா எடுத்து நம்ம உள்ள போவோம். பேஷண்ட்ட பார்க்குறப்ப. அது சொல்லிருவேன். இது கரெக்ட்டா நீங்க ஒத்துழைச்சா ரிசல்ட் இல்லாட்டி ரிசல்ட் எதிர்பார்க்கணும்னு சொல்லிட்டு தான் நான் உள்ளயே போவேன். ஏன்னா நம்ம சொன்ன வார்த்தை நம்ம பொறுப்பு. அவங்க பண்ற அதான் அவங்க பண்ணோம்னு சொல்லி நம்ம ஒரு வேலைக்குள்ள உள்ள போறோம். அவன் அந்த வேலைய பண்ணாட்டி யாரு ரிசல்ட் அப்ப நம்ம மாத்துற மாரி அற்புதம் பண்ணும்போது கேட்டா, நம்ம மாத்துற அற்புதம் பண்ணும். அதுல மாற்று கருத்து இல்ல. ஆனா அவங்க ஒத்துழைப்பு இல்லாம எந்த நோயும் சரி பண்ண முடியாது. அதானே பேஸு. இப்ப சார் சொன்னா நம்ம டீல் பண்ண கேஸ அதுவுமே வந்து 2018 18, 19 அந்த டைம் வந்த கேஸ் தான் அவருமே அந்த அந்த சார் சொன்னதுமே. அதுதான். அது வந்து டைப் 1 சுகர். அது அழகா சரி பண்ணும். அது கொஞ்சம் மெனக்கெட்டாலே போதும் அழகா வெளிய வந்துருவாங்க. ஃபியூச்சர்ல அதுக்கப்புறம் திரும்ப அவங்க வந்ததெல்லாம் இல்ல. ஒரு ஏஜ் ஃபேக்டர் வரப்ப திரும்ப 40 வயசு, 45 வயசு கூட அந்த மாரி ஒரு ஏஜ கிராஸ் பண்றப்போ வருமான்னு கேட்டா தெர்ல. நமக்கு அது தெர்ல. இன்னும் நம்ம அந்த ஏஜுக்குள்ள அவங்கள இன்னும் பார்க்கல, வந்தவங்கள. டைப் 1 சுகர் வந்து இன்னும் அந்த ஏஜ கிராஸ் பண்ணல. அதனால நமக்கு தெர்ல. நம்ம பெர்சனலா பார்க்குறது டைப் 1 அழகா சரி பண்ணி குடுத்துருக்கு. சார் சொன்ன மாரி நேத்து அவ்வளோ பெரிய மார்க்கெட்டுக்கு டைப் 1க்கு எங்கேயுமே வாய்ப்பே இல்லாம இருக்கிற மக்களுக்கு டயபெடிஸ் செம்மையா இருக்கும். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இன்னும் ஃபினான்ஷியலா அவங்க ஃபினான்ஷியலா அவங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனை இல்ல அப்டின்னா, காம்பினேஷன் போறப்ப செம்மையா வெளிய வந்துருவாங்க. இன்னொன்னு 2 மாசம், 3 மாசத்துக்கு மேல அவங்க எனக்கு தெரிஞ்சு சாப்பிட்டது கிடையாது பேஷண்ட் நான் குடுத்த வரைக்கும். டைப் 1 சுகருக்கு. அது ஒன்ஸ் அப்படி லைட்டா ஸ்டிமுலேட் பண்ணி தட்டி விட்டுச்சா போதும். வேல பார்த்துச்சா போதும். அழகா வெளில வந்துருவாங்க. ஆனா இங்க பிரச்சனை டைப் 2 சுகர் தான் நான் பார்த்த வரைக்கும். டைப் 2 சுகருக்கு பார்த்தீங்கன்னா, ரொம்ப மெனக்கெடல் வேண்டியிருக்கு. ஏன்னா மார்க்கெட் அவ்வளோ பெரிய பொட்டன்ஷியல் இருக்கு மார்க்கெட். நம்ம கமர்ஷியலா பேசணும்னா அவ்வளோ பெரிய வாய்ப்பு இருக்கு. ஆனா மெனக்கெடல் நம்ம மெனக்கெடுறோம். ஆனா அவன் மெனக்கெட தயாரா இல்ல பேஷண்ட்ட பொறுத்தவரைக்கும். அதான் பிரச்சனை. ஆனா நல்ல ஓப்பனிங் இருக்கு. திரும்ப சொல்லப்போனா டைப் 2 சுகரு இன்சுலின் நிப்பாட்டலாமா? அழகா டேப்ல வச்சு இன்சுலின் நிப்பாட்டிடலாம். கேரண்டியா நிப்பாட்டிடலாம். அதுல மாற்று கருத்து இல்ல. ஆனா சுகர்ன்ற அந்த பிரச்சனைலருந்து வெளிய வருவானான்னு கேட்டா அது தெரியாது. நான் இங்க அழுத்தமா பதிவு பண்ணிருவேன். ஏன்னா இங்க சுகர் சரி பண்ண முடியுமா கேட்டா தெரியாதுன்னு சொல்லுவேன். ஏன்னா அது அவங்க வாழ்வியலோட அவங்க வாழ்வியலோட தொடர்பான விஷயம். அவன் சாப்பிடுறான், தூங்குறான், வேலை பார்க்குறான். எத்தன மணிக்கு எந்திரிக்கிறான்னு நமக்கு தெரியாது. நம்ம சொல்றதுக்கு ஏத்த மாரி மாத்திக்கிறானான்னு தெரியாது. இன்னொன்னு அழகா சார் சொன்னமாரி வந்து அவங்களுக்கு கொஞ்சம் பிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் கண்டிப்பா வேணும். ஏன்னா தூங்குறேன், காலைல எந்திரிச்சு பைக்ல போறேன். அங்க போய் வேலையில போய் சீட்ல உட்காந்து வேலை பார்க்குறாப்புல. திரும்ப அங்கருந்து முடிச்சுட்டு வந்து வீட்ல வந்து டிவி பார்த்துட்டு சாப்பிடுறாப்புல. அப்படியே படுத்துறாப்புல. இதுதான் அவரோட லைஃப் ஸ்டைலா வச்சிருக்காங்க. இதில பத்தாவரைக்கும் மொபைல் வேல அல்டிமேட்டா நெறைய ஹேபிட்குள்ள போயிறாங்க மொபைல்ல. சோசியல் மீடியாவ. தூக்கத்த டிஸ்டர்ப் பண்ணாம. இந்த மாரி தான் அவங்க லைஃப் ஸ்டைல் இருக்கு. ஆனா காலையிலேயும் நான் இட்லி தான் சாப்பிடுவேன். மதியமும் சாதம் தான் சாப்பிடுவேன். நைட்டு தான் சப்பாத்தி, புரோட்டா தான் சாப்பிடுவேன். நான் இவ்வளோ தூரம் கார்போஹைட்ரேட் எடுத்துட்டு நான் செக் பண்ணப்ப கொஞ்சம் தான் சுகர் காட்டுனா அது எப்படி காட்டும்? அது காட்டாது. 100% நான் சுகரா சாப்பிடுறேன். 100% இருக்கிறனால கொஞ்சம் தான் சுகர் காட்டுனா எப்படி காட்டும்? ஒரு சின்ன வயசுல சாப்பிடுறப்ப அது நம்ம உடம்புல சேவ் ஆயிரும். கிளைக்கோஜனா சேவ் ஆயிரும். மாறிரும். ஒரு பேங்க் மாரி அத நம்ம சேவ் பண்ணிக்கிறோம். இப்ப நெறைய குழந்தைங்க நல்லா சாப்பிடுங்க. ஆனா அதுக்கு குழந்தைகளுக்கு பாதிப்பு இருக்காது. நம்ம யோசிப்போம். என்னடா சின்ன குழந்தை இவ்வளோ சாப்பிடுறாங்க. அவங்க சுகர் வரான்னு நெறைய பேர் யோசிப்பாங்க. அந்த குழந்தை ஓடு, ஆடும், பேசும். அந்த குழந்தையோட செரிமானம் நல்ல பலமா இருக்கும். அது அழகா டைஜெஷன் ஆயிரும். அவங்க எவ்வளோ மாவுச்சத்து உணவான கார்போஹைட்ரேட் சாப்பிட்டாலுமே, அது அழகா டைல்யூட் ஆயிரு தேவைப்படுற சுகரமோ மீதி எல்லாம் பேங்க் மாரி சேர்த்து வச்சுக்கிறோம். அது வந்து கிளைக்கோஜனா மாறிரும். ஆனா அதே சாப்பாடு அளவ ஒரு ஏஜ் போக அவங்க அப்படியே சாப்பிட்டாங்கன்னா, அன்னைக்கு ஓடி ஆடுன மாரி வேலை பார்த்தா அதுவும் சேவா தான் இருக்கும். இப்ப நெறைய பேர் காலையில 5 மணிக்கு எந்திரிச்சு வெள்ளாம போவோம் விவசாயம் போவாங்க. நீங்க பார்த்து காலையில வந்து ஒரு பெரிய பழைய சோறு ஒரு 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 பாத்திரத்துல ஒரு பெரிய தூக்குச்சட்டி எடுத்து போவாங்க. எல்லாமே பாசிட்டிவ் சுகர். அது எல்லாமே அவங்க கொண்டு போற சாப்பாடு எல்லாமே எனர்ஜி ஈஸியா டைல்யூட் ஆயிற மாரி சுகர் தான் அது. அவ்வளோ வேலை பார்ப்பாங்க. அந்த நீ நீ அத வந்து நீச்சல் தண்ணீன்னு சொல்லுவாங்கன்னு நெனைக்கிறேன். சாப்பிடுவாங்க, வேலை பார்ப்பாங்க. அவ்வளோ ஒர்க் அவுட் பத்தாது. திரும்ப பசிக்க ஆரம்பிச்சுரும். ஈஸியா அவங்க குடிச்ச அந்த 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 நீச்சல் தண்ணி எல்லாமே பாசிட்டிவ் சுகர். எல்லாமே அவ்வளோ மாவுச்சத்து. எல்லாமே அப்படியே வந்து ஈஸ்ட்டோட சேர்ந்து அது வந்து அவ்வளோ ஆல்ரெடி ஒரு ஒரு பக்குவத்துக்குள்ள போயிருக்கும் சுகர். அதெல்லாம் சாப்பிட்டா ஈஸியா சாப்பிட்ட உடனே அத வந்து அழகா வேலை பார்த்துரும். சாப்பிட்ட உடனே எனர்ஜியா மாறிரும். அது அவங்க வேலை பார்க்குறப்ப இன்னும் கொஞ்சம் நாலேட்ஜ குடுத்து அது அழகா டைல்யூட் ஆயிரும். உடம்புல பாசிட்டிவ் சுகர் எனர்ஜி ஆயிரும்.
திரும்ப அவங்க எதை சாப்பிட்டாலும் எதை போட்டாலும் அவங்க சாப்பிட்டா வேலை பார்த்துரும். உடம்பு ஏத்துக்கிரும். ஆனா, அதே அளவுக்கான சாப்பாடு முறைகள நான் வேலையே பார்க்காம உள்ள போய் வந்து கொடைய புடிச்சு உட்காந்துருக்கேன். எல்லாம் பண்ணாம, வேலை பார்க்காம. நான் அதே சாப்பாடு சாப்பிட்டா எனக்கு எப்படி வேலை பார்க்கும்? நான் சாப்பிட்ட சாப்பாடுக்கு ஏத்த வேலைய நான் குடுத்துட்டேன்னா, அது எனர்ஜியா கன்வெர்ட் ஆயிரும். சத்துக்களா மாறும். கழிவா பிரியும். உண்மையா இல்லையா? எந்த பிரச்சனையும் இதான் பிரச்சனை நமக்கு. அவன் உழைப்புக்கேத்த சாப்பாட சாப்பிட மாட்டேன்றான். இல்ல அவன் சாப்பிடுறதுக்கு ஏத்த உழைப்ப குடுக்க மாட்டேன்றான். அதுதான் இங்க வந்து டைப் 2 சுகரா மாறுது. அது பிரச்சனை வந்ததுக்கப்புறம் மாத்திக்கிறான்னு கேட்டா, மாத்திக்க மாட்டேன்றான். இதுதான் இங்க பெரிய ட்ரபிளா இருக்கு மார்க்கெட் பொறுத்தவரைக்கும். ஆனா, இன்சுலின நிப்பாட்டுற வேலைய அழகா டேப்ல வச்சு நம்ம கேரண்டியா பண்ணலாம். அதுல எந்த வித மாற்று கருத்தும் கிடையாது. பேஷண்ட்ட உங்க ஃப்ரீக்வென்சில நீங்க இழுத்துட்டீங்க. நீங்க சரி பண்ணிட்டீங்க. என்ன சொன்னாலும் நான் மாத்திக்கிறேன்னு சொல்ற பேஷண்ட்ட அழகா டைப் 2 சுகர்லருந்து நம்ம வெளிய கொண்டு வந்துடலாம். அவங்க ஹேபிட் மட்டும் ஃபுட் ஹேபிட் மட்டும் ஃபைபர் ஓரியன்ட்டா போறப்ப, அழகா வெளில வந்துரும் அந்த கேஸ். அந்த கேஸும் வெளிய வந்துரும். ஃபைபர் ஓரியன்ட்டா போறப்ப. அது கரெக்ட்டா நம்ம மேம் இருக்காங்களான்னு தெரியல. அந்த நியூட்ரிஷன் மேடம். நியூட்ரிஷன் மேடம் சொன்னாங்கன்னா, மேடம் என்னென்ன சாப்பாடு முறைமை சொன்னீங்கன்னா, கொஞ்சம் மக்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் மேடம். அபி டயட் எப்படி சுகர் பேஷண்ட் மெயின்டைன் ஹலோ பண்ணுறது கொஞ்சம் சொல்லுங்க. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். வணக்கம் மேடம். குட் மார்னிங் மேடம். சார் நம்ம டயட்டை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா நீங்க சொன்ன மாதிரி வந்து நம்ம வெறும் கார்போஹைட்ரேட் மாவுச்சத்து மட்டும் நம்ம சாப்பிடும்போது நமக்கு ஜீரணம் போது குளுக்கோஸாக தான் சார் மாறும். அப்போ அந்த குளுக்கோஸை வந்து பேர்ன் பண்ற அளவுக்கு நம்ம ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இல்லைங்கிறப்போ அது நமக்கு வந்து நம்ம பிளட்ல மிக்ஸ் ஆகி நம்ம சுகர் லெவல் ரைஸ் ஆக தான் சார் செய்யும். நம்ம யூஸ்வலா பார்த்தீங்கன்னா 3 நேரம் வந்து எல்லாருமே வந்து இட்லி தோசை சாதம் இதுதான் அதிகமா நம்ம எடுத்துக்கிடுவோம். இது விஷயம் நடைமுறையில இருக்கிறது தான். ஆமா, அப்ப பாத்தீங்கன்னா அதுக்கு தகுந்த வந்து உடல் உழைப்பு நம்மளுக்கு வேணும். உடல் உழைப்பு இல்லாத இடத்துல பாத்தீங்கன்னா வந்து நமக்கு சுகர் அதிகமாகும். அப்ப வந்து அந்த சுகரையும் நம்ம கண்ட்ரோல் பண்ணணும், வெயிட்டையும் குறைக்கணும்னா நம்ம லைஃப் ஸ்டைல தான் சார் ஃபர்ஸ்ட் மாத்தணும். அது பாத்தீங்கன்னா வந்து இப்ப இருக்க காலகட்டத்துல வந்து எல்லாருமே வந்து உட்கார்ந்து சிட்டிங் ஒர்க் தான் அதிகம். பிசிக்கல் ஆக்டிவிட்டிங்கிறது ரொம்ப கம்மியா போயிருச்சு. நான் பார்த்த டயட் கோச் கொடுத்தவங்க வரைக்கும் எல்லாமே வந்து ஆபீஸ்ல ஒர்க் பண்றவங்க, ஐடி ஃபீல்ட்ல ஒர்க் பண்றவங்க அந்த மாதிரி தான் சார். ஸோ அவங்களுக்கு வந்து நான் மெயினா சொல்றது பாத்தீங்கன்னா வந்து வீட்லயே வந்து ஜாகிங் மாதிரி பண்ணுங்க, ஏதாவது ஸ்கிப்பிங் பண்ணுங்க, சைக்கிளிங் பண்ணுங்க. திரும்ப திரும்ப அவங்க வந்து டைம் இருக்கிறது இல்ல, இதே தான் ரீசன் சொல்லுவாங்க. மழை வந்துச்சு அதனால வாக்கிங் போக முடியல மேம், இப்படி ஏதாவது ஒரு ரீசன் சொல்லுவாங்க. பட் வந்து நான் சொல்றது வந்து உங்களால முடிஞ்ச அளவுக்கு ஒரு சின்ன சின்ன எக்ஸசைஸ் ஏதாவது பண்ணுங்க. அது பண்ணும்போது பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு ஃபர்ஸ்ட் வந்து அந்த கலோரிய வந்து நம்ம பேர்ன் பண்ண முடியும். அதாவது எரிக்க முடியும் சார். இன்னொன்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம இந்த சுகரை வந்து பிளட்ல கலக்காம தடுக்கிறதுக்கு வந்து நம்ம ஃபுட்டு ரீதியா வந்து நீங்க சொன்ன மாதிரி நார்ச்சத்து ஃபைபர் வந்து இருக்க ஃபுட் வந்து அதிகமா எடுத்துக்கணும். அந்த ஃபைபரோட வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த சுகரை வந்து பிளட்ல கலக்காம நமக்கு தடுத்து விட்டுரும். இன்னொன்னு வந்து நம்ம உடம்புல இருக்க எக்ஸஸ் ஃபேட் கொழுப்பு சத்தை வந்து கரைச்சி விடும். இதுதான் வந்து நம்ம இந்த ஃபைபரோட வேலை. அந்த ஃபைபர் வந்து நமக்கு எந்த ஃபுட்ல அதிகமா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பச்சைக்கரு காய்கறிகள், நாட்டு காய்கறிகள். அதனால மெயினா நாங்க சொல்றது பார்த்தீங்கன்னா வந்து பூமிக்கடியில விளையிற கிழங்கு வகைகளை வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. நம்ம கிழங்கு வகைன்னு எடுத்துட்டோம்னா அதுலயும் ஃபைபர் இருக்கு. பட் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய கிழங்கு வகை இருக்கு. இப்ப இருக்க ஜெனரேஷனுக்கு வந்து கருணக்கிழங்கு, கூர்க்கங்கிழங்கு சொன்னாலே தெரியறது இல்ல. அதெல்லாம் என்ன கிழங்கு மேடம் கேட்குறாங்க. ஸோ அதனால நாங்க பொதுவா வந்து கிழங்கு வகை வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. சரி இது பூமிக்கு மேல இருக்க காய்கறி வந்து செடி கொடி காய்கறிலாம் அதிகமா எடுத்துக்கோங்கன்னு சொல்லி பேஷண்ட்டுக்கு சொல்லுவோங்க சார். இன்னொன்னு நம்ம புரதம். புரதச்சத்து பார்த்தீங்கன்னா புரோட்டீன் வந்து நம்ம எப்படி நமக்கு செவுத்துக்கு வந்து சிமெண்ட் முக்கியமோ, அதே மாதிரி நமக்கு உடம்பு பாடி பில்டிங்க்கு வந்து புரோட்டீன் முக்கியம். அதுவும் வந்து கண்டிப்பா எடுக்கணும். இந்த மாதிரி 3மே இருக்க மாதிரி நம்ம பேலன்ஸா சாப்பிடும்போது தான் சார் நம்ம சுகரை வந்து கண்ட்ரோல் கொண்டு வர முடியும். அதான் ஃபுட்டு ரீதியா சொல்றேன். நான் வந்து டயட்டீஷியன். ஸோ நான் ஃபுட்டை பத்தி மட்டும்தான் சொல்றேன். வேற எந்த மெடிசன்ஸ் பத்தியும் நான் சொல்ல இங்க வரல. இன்னொன்னு சார், கரெக்ட் டைம்க்கு சாப்பிடணும் சார். ஏன்னா வந்து சில பேர் வந்து பிரேக்ஃபாஸ்ட் 10, 11 மணிக்கு சாப்பிடுவாங்க. லஞ்ச் பார்த்தீங்கன்னா 5 மணி, இல்ல 4 மணிக்கு சாப்பிடுவாங்க. கேட்டா ஒர்க் இருந்துச்சு மேம் அப்படிம்பாங்க.
அதனாலேயே வந்து நமக்கு ஒபேசிட்டி ஆகறதுக்கு வந்து நிறைய ரீசன் இருக்கு. அந்த ஒபேசிட்டினால சுகர் நமக்கு கம்ப்ளைண்ட் வரக்கும் ரீசன் அதிகமா இருக்குங்க சார். ஸோ டயட்ட பொறுத்தளவுக்கு இப்போ மேடம் ப்ரிஸ்கிரைப் பண்றதே பார்த்தீங்கன்னா வந்து எடுத்தடுப்புலே மெடிசன்ஸ் வந்து எழுத மாட்டாங்க. டயட்டை தான் மேடம் வந்து லைஃப் ஸ்டைல் மாடிஃபை தான் மேடமே ஃபர்ஸ்ட் சொல்லுவாங்க. அவங்க ப்ரிஸ்கிரிப்ஷன்ல பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லைனே வந்து டயட் தான். பேலன்ஸ்டு டயபெட்டிக் டயட். ஒரு நாளைக்கு எவ்வளவு கலோரி சாப்பிடணும்னு சொல்லி மேடம் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அத வந்து நான் வந்து பேஷண்ட்டுக்கு வந்து எப்படி எடுத்துக்கணுங்கிறத நான் வந்து டீப்பா விரிச்சு சொல்லுவேன். அதனால பார்த்தீங்கன்னா வந்து டயட்ட நம்ம சுகர் கண்ட்ரோல் பொறுத்தளவுக்கு வந்து டயட்ட வந்து நம்ம இம்பார்ட்டன்ட் லைஃப் ஸ்டைல் இம்பார்ட்டன்ட் எடுத்துட்டோம்னா, மெடிசன்ல இருந்து நம்ம கொஞ்சம் வெளிய வர முடியும். தேங்க் யூ சார். ஹலோ. நன்றி மேடம். நன்றி. தேங்க்யூ மேடம். தேங்க்யூ வெரி மச். மேடம் ஒரு நாளைக்கு குறைஞ்ச ஒரு 10, 20 பேஷண்ட்டுக்கு வந்து மேடம் வந்து டெய்லி வந்து அந்த நியூட்ரிஷன் ஹேபிட் பத்தி மேடம் வந்து டெய்லி சொல்றாங்க. ஃபுட் அந்த டயட் மேனேஜ்மெண்ட் பத்தி மேடம் குறைஞ்சது ஒரு நாளைக்கு 20 பேத்துக்கு மேல பேசுறாங்க. நிறைய பேர் அதை ஃபாலோ பண்ற மக்கள்கிட்ட இருந்து நிறைய ரிசல்ட் மேடம் பார்த்துருப்பாங்க. அதே போல ஃபாலோ பண்ணாம லேசினஸா போற மக்களையும் மேடம் பார்த்துட்டு தான் இருக்காங்க கண்டிப்பா. அல்டிமேட்டா மேடம் சொன்னது மாதிரி வந்து மவுச்சத்தோட நீங்க ஓடுறது வர்றது பேசுறது எல்லாமே குளுக்கோஸ் தேவை. அது வேற மாற்று கருத்து கிடையாது. குளுக்கோஸ் இருந்தா தான் நம்ம பேச முடியும். குளுக்கோஸ் தான் போக முடியும். அந்த குளுக்கோஸ் செரிமானம் பக்குவப்பட்ட சுகரா குளுக்கோஸா மாறிச்சா சந்தோஷம். அது பக்குவப்படல, ஒரு ஒரு செறிவூட்டப்படல, ஒரு இன்சுலின் கிடைக்காத சுகரா இருக்கப்பதான் அது பிரச்சனையா மாறுது. அப்ப அந்த அளவுக்கு அது மாறுதுன்னா அது காரணம் நம்மளோட ஃபுட் ஹேபிட் தான். மேடம் அழகா சொன்னாங்க. இன்னொன்னு அழகா வந்து சொல்லியிருந்தாங்க வந்து நார்ச்சத்து உணவு எடுக்கிறப்ப உடம்பு ஏகப்பட்ட வேலையை பார்க்கணும். அன்வான்டான கொழுப்பை பேன் பண்ணிடுது. பக்காவா எனர்ஜியை கன்வெர்ட் பண்றதும் அழகாயிருது. இன்னொரு முக்கியமா டைஜஷன் ஏரியாவுக்கு பெரிய அளவுக்கு பலப்படுத்துது. டைஜஷன் ஏரியாவோட வேலையை நிறைய அளவுக்கு அது அறிவை கொடுத்து இதெல்லாம் ஃபைபர் கண்டென்ட்ஸ் உள்ள போனாலே நிறைய வேலை பார்த்து ஈஸியா டயபெட்டிஸ்ல இருந்து வெளியே வந்துருவாங்க. ஆனா அது பண்றானா கேட்டா அதை பண்ண மாட்டேங்கிறாங்க. அதான் ஒரு பிரச்சனை. ஆனா அது பண்றப்ப டைப் சுகர் அழகா வெளியில வந்துடலாம். என் பேஷண்ட்டை நம்ம ஹேண்டில் மட்டும் ரொம்ப ஸ்ட்ராங்கா அதை மட்டும் பதிவு பண்ணணும். ஃபைபர் கண்டென்ட்ஸ் தான் எடுக்கணும். மாவுச்சத்தோட அளவு குறைச்சிங்க. ஃபைபர் கண்டென்ட்ஸ் அதிகமா எடுங்க. முக்கியமா நைட் டின்னரை எத்தனை மணிக்குள்ள எடுங்க. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் 9 மணிக்குள்ள எடுத்துருங்க. 8 எடுத்துருங்க. 11 மணிக்கு மேலே சாப்பிட்ற ஹேபிட்ல போவாதீங்க. அந்த மாதிரி மேடம் சொன்ன ஷார்ட்டை கரெக்டா மெயின்டைன் பண்ணா கண்டிப்பா டைப் 2 சுகரும் வெளியே கொண்டு வந்துடலாம் கண்டிப்பா. தேங்க்யூ மேடம். தேங்க்யூ வெரி மச் மேடம். நன்றி மேடம். தேங்க்யூ. வேற யாருக்கா இது விஷயம் கொஸ்டின் தான் நீங்க கேட்கலாம். தேங்க்யூ சார். சார் நம்ம டாக்டர் மேடம் வந்து பாத்தீங்கன்னா கிளாஸ் ஒரு நாள் எடுக்கிறேன்ட்டு இருக்காங்க டயபெட்டிக் பத்தி. அப்படியா ஆமா ஓகே. அது நன்றி சார். கிட்டத்தட்ட ஒரு ரொம்ப 1 நன்றி. hour தேங்க்யூ. ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சார் ஷார்ட்டா 2 இப்படி மணி நேரம் எல்லாம் கூட முடிக்க பரவாயில்ல. முடியாது. கண்டிப்பா. சார் 2 மணி நேரம் ஆனா கூட பரவாயில்ல. ஏதாவது லீவ் நாள் கூட வச்சுக்கிறோம். நாளைக்கு சண்டே தான் நினைக்கிறேன். மேக்ஸிமம் மக்கள் லைன் கொஞ்சம் ஃப்ரீயா தான் இருப்பாங்க. லைன்ல தான் இருக்கிறாங்க. மேடம் கேட்டிருப்பாங்கன்னு குட் மார்னிங் நினைக்கிறேன். மேடம். வணக்கம் மேடம். மேம் மேம் சார் மேம் மேம் இருக்காங்களா? சார் குட் மார்னிங் சார். மேடம் மேடம் வெரி குட் மார்னிங் வெரி குட் மார்னிங் மேடம். நல்லா இருக்கீங்களா மேடம்? வாழ்த்துக்கள். மேடம் வந்து டீம் நல்லா இருக்கேன் கோஆர்டினேட்டர் சார். ரேங்க் முடிச்சிருக்காங்க. மேடத்துக்கு நம்ம கேஜிஎஃப் சாரும் மைலேஜ் சாரும் மிகப்பெரிய தேங்க் பண்ணிங்க. தேங்க்யூ வெரி மச். வாழ்த்துக்கள் மேடம். வாழ்த்துக்கள். மேடத்தோட மேடம் தேங்க்யூ சார். லாஸ்ட் வந்து படிக்க சொல்லுங்க எல்லாம் மேடம். உங்க சொல்லுங்க மேடம். லீடர்ஸோட கைடன்ஸ்ல. ஸோ தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ மேடம். தேங்க்யூ. சார் எடுக்கலாங்க சார் ஒரு நாளைக்கு டயபெட்டிஸ் பத்தி. ஏன்னா பேசிக்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்க. நிறைய பேர்த்துக்கு சுகர் ஏன் வருதுன்னு தெரியாததுனாலயே நிறைய பேர் அங்க போய் மாட்டிக்கிறாங்க. நீங்க சொல்ற மாதிரி லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் பண்ணிக்கிறதுக்கு அதாவது வந்த உடனே ரெடியா இருந்தா கூட எல்லா டைமும் அவங்க ரெடியா இருக்காங்களான்னு பார்த்தா இல்லதான். பட் வி கேன் மோட்டிவேட்டுங்க அவங்கள ஃப்ரீக்வெண்டா. நாங்க விட மாட்டோம் ஆக்சுவலா. எங்க கிட்ட இது வந்து மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னா நான் வந்த உடனே அவங்க கிட்ட சொல்றதே மாட்டிக்கிட்டீங்களே அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா நானாகட்டும் அபிராமி ஆகட்டும் விடவே மாட்டோம். போன்ல போட்டு நச்சிடுவோம் அவங்கள. ஏன் வரல, என்ன வரல, என்ன ஆச்சு. அதனாலயே நாங்க அதிகம் பேஷண்ட்ஸ் க்ரௌடு பார்க்க மாட்டோம். ஒரு நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா 5 பேஷண்ட்ஸ்க்கு மேல பாக்குறதே கிடையாது. ரீசன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஹியூமன்னால அவ்வளவுதான் அந்த இடத்துல சொல்லி கொடுக்க முடியும்.
வீட்டுக்குள்ளேயே வந்து ஒரு சின்ன ஜாகிங் ஒரு 10 நிமிஷத்துல, இப்ப வெளியே போறோம், மழை வருது, வெளியே நடக்க முடியல, நடைபாதை சரியில்லை, எனக்கு வாக்கிங் போறதுக்கான அவசியம் இல்லை அப்படிங்க, அதாவது வாக்கிங் போறதுக்கான வசதி இல்லை அப்படிங்கறதெல்லாம் சொல்லாம வீட்டுக்குள்ளேயே ஒரு 10 நிமிஷம் நின்ன இடத்துலயே ஜாக் பண்ணலாம். ஸோ இந்த பிசிக்கல் ஆக்டிவிட்டி இல்லை என்றால் நாம் சாப்பிடும் நல்ல உணவு கூட நம் உடலுக்கு சேராது. அது வந்து பேஷண்ட்ஸ்க்கு இல்லை, நமக்கு தான், ஃபர்ஸ்ட் நமக்கு தான். ஸோ ப்ளீஸ் டூ சம் ஆக்டிவிட்டி ஃபார் அட்லீஸ்ட் 15 மினிட்ஸ் விகரஸா. 45 மினிட்ஸ் நீங்க பண்ணுறீங்க அப்படின்னா உங்களை வந்து எந்த நோயும் வந்து எட்டி பார்க்க கண்டிப்பா என்ன சொல்றது அச்சப்படும். அதே சமயம் அப்புறம் ஃபுட் ஆக்டிவிட்டிஸ் அப்கோர்ஸ் நம்ம அதை பார்த்துதான் ஆகணும். நம்ம ஒரு நாளைக்கு விரிவா பேசலாம். இந்த மாதிரி பேச ஆரம்பிச்சா பேசிட்டே இருப்பேன். ஓகே, தேங்க்யூ. கண்டிப்பா மேடம், கண்டிப்பா மேடத்தோட நாலேஜ் கண்டிப்பா எங்களுக்கு வேணும், கிடைக்கணும். மேடத்தோட எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து இன்னும் பெரிய அளவுக்கு எனர்ஜெட்டிக்கா இருக்கும். கண்டிப்பா எனக்கு மார்க்கெட்டுக்கு நம்ம கொண்டு போய் சேர்க்கிறப்ப இன்னும் பெரிய பைப் லைனா எங்களுக்கு கிடைக்க முடியும். தேங்க்யூ வெரி மச் மேடம். நன்றி மேடம். மேடம் திரும்ப அகைன் ஒரு தடவை திரும்ப வாழ்த்து சொல்லிக்கிறேன். டீம் கோஆர்டினேட்டர் ரேங்க் முடிச்சு வாழ்த்து மேடம். இது இந்த வருஷமே என்டிசி தாண்டி போய் நம்புறேன். இந்த வருஷம் வாழ்த்துகள், அதையும் சொல்லிக்கிறேன். அந்த டிசில எல்லாம் நம்மளுக்கு நாட்டம் இல்லைங்க சார். நம்ம வேலையை நம்ம செய்வோம். அப்புறம் இறைவன் அருள் அவர் எங்க நம்மளை தூக்கிட்டு போகணும் நினைப்பாரோ அவங்க தூக்கிட்டு போவார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ மேடம். தேங்க்யூ வெரி மச். எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள். கண்டிப்பா வந்து டைம் லைஃப் நீங்க மார்க்கெட்ல கொண்டு போய் சேர்க்க கண்டிப்பா சேர்க்கலாம். அது ஒரு பேஷண்ட்டுக்கு தேவையான கரெக்டா அந்த ப்ராப்பர் சேனல்ல கொண்டு போய் சேர்க்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். தேங்க்யூ கோபி சார். தேங்க்யூ மோகன் சார். தேங்க்யூ சார். மேடம். தேங்க்யூ சார். தேங்க்யூ மேடம். அனைவருக்கும் நன்றி. தேங்க்யூ மச். தேங்க்யூ. நன்றி சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். Thank you, sir. Thank you, boss. Thank you, madam. Thank you, all leaders. Thank you, sir.